ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு மை சேனல் லேர்ன் ஃப்ரம் ஏபி. இப்போ வந்து நான் இந்த 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 வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா நான் எப்படி 2020லேருந்து இப்போ 25 வரை நான் எப்படி 50 லட்சம் ரூபாய் ஒரு பெரிய அமௌண்ட்டை சேர்த்து அதை பற்றி தான் பேச போகிறேன். நான் இது ரொம்ப சிம்பிள். நான் என்ன சொல்றது, நான் ஒரு நம்பிக்கையோட ஒரு ஒரு பயம் இல்லாத ஒரு இதில் தான் போட்டு நான் சேவ் பண்ணிக்குள்ள பணம். அப்படி சில மியூச்சுவல் ஃபண்டு இல்லை எஸ்ஐபி அந்த மாதிரி இதுலேயும் போடல. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஒரு பணத்தை ஒருத்தர் ஒரு இதில் நம்ம போட்டு நம்ம நிம்மதியாக ராத்திரி தூங்கணும். அந்த ஒரு இதில் தான் நோக்கத்தோட தான் நான் இந்த பணத்தை நான் சேவ் பண்ணுறேன். இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். இந்த வீடியோ கொஞ்சம் 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் போகும். எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு 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 மோட்டிவேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்தோம் நீங்களும் எப்படி பணத்தை சேமிக்கலாம். பணத்தை சேமிக்கிற அது நம்ம நினைச்சா மட்டும் போகாது. அதுவே நம்ம உழைக்கணும். அதுக்காக நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வினாடியும் நம்ம அதை பற்றி நம்ம நினைச்சு நம்ம நம்ம லட்சியத்தை நோக்கி போனாதான் அதை சேவ் பண்ண முடியும். சும்மா நம்ம அப்படியே என்ன சொல்ல டே ட்ரீம்னு சொல்லுவாங்க பாரு, அது மாதிரி ட்ரீம் பண்ண பணத்தை சேமிக்க முடியாது. இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து. ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த காலேஜ் 22 வயசுல நான் காலேஜ் விட்டு வெளியே வந்தேன். நான் எனக்கு 22 வயசு இருக்கும்போது அப்ப நினைச்சுக்கீங்க நான் எப்போ எத்தனை வருஷம் முன்ன நான் பேசுறேன்னு. இப்ப எனக்கு 51 வயசு ஆகுது. ஸோ இந்த காலேஜ் முடிச்சு நான் என்னைக்கு வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் ஜஸ்ட் 800 rupees தான். அதுவும் நான் சொல்றேன். நான் அதுவும் என்ன சொல்றது, நான் காலேஜ் போயிட்டு பார்ட் டைமா தான் ஒர்க் பண்ணேன். இதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் பேச போறேன் இந்த வீடியோல. எல்லாரும் கடைசி வரை பாருங்க, அப்பதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி இந்த வீடியோ நான் இன்னொரு பார்ட் 2 வரை நான் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, கடைசி வரை பாருங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ், தயவு செய்து கேட்டுக்கிறேன். நிறைய பேர் நீங்க இந்த வீடியோ நல்லா பாக்குறீங்க, நல்லா எனக்கு தெரியுது எனக்கு யூடியூப் ஸ்டுடியோல போய். ஆனா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. ஏன்னா நான் ரொம்ப இதுக்குன்னு டைம் அலோட் பண்ணி ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் எடுத்து நான் எடிட் பண்ணி போடுறேன். ஒவ்வொரு யூடியூபருக்கும் தெரியும் ஒரு வீடியோ போடுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் எனக்கு யூடியூப்ல இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும், எனக்கு இது ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் யூடியூப்ல. அதுக்காக உங்க அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோல இந்த என்ன எப்படி நான் சேர்த்தேன் அந்த பணத்தை பத்தி நான் பேசலாம். நம்ம ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு 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 இது நம்மளும் பெரிய ஆள் ஆகணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், நகை நட்டு வாங்கணும். இதை பத்தி எனக்கு ரொம்ப எனக்கு ஆள் மனசுல நிறைய உனக்கு படிஞ்சு அப்படியே ஸ்ட்ராங்கா ஒரு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு இதை ஒரு இதா ஆயிடுது. என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கா நினைச்சிட்டேனால நம்ம வேலைக்கு போனா பணம் சேமிக் பண்ணணும், நகை வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், நம்ம தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு நான் காலேஜ்ல இருந்து முடிச்சு நான் வேலைக்கு போன வருஷத்துல இருந்து நான் இதை நான் நினைச்சுக்கிட்டேன். நான் எந்த எந்த சேவிங்கை பத்தி நான் தொடங்கினேன். இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை. அதுவும் நான் சொல்றேன் உங்களுக்கு, எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை. அப்ப நான் என்ன செய்வேன்னா தெரியுமா, பைபிள் இருக்கும்ல, நான் ஒரு ரோமன் கேத்தலிக், எல்லாருக்கும் தெரியும் என்ன எந்த வீடியோ முதல்ல இருந்து பாக்குறவங்களுக்கு. இந்த பைபிள்ல நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. ஸோ ஜெனிஷியஸ்ல இருந்து ரெவலேஷன் வர, ஜெனிஷியஸ் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர், அந்த ரெவலேஷன் லாஸ்ட் சாப்டர் ஆஃப் நியூ டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடுல கடைசி பாடம் ஸோ நான் என்னதுமா, எனக்கு கிடைக்கிறது ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் 5 ரூபாவா இருக்கட்டும், 10 ரூபாவா இருக்கட்டும், 20 ரூபா இருக்கட்டும், 100 ரூபாய், எதுவும் எனக்கு கிடைக்கும் பாரு. அந்த பணத்தை நான் அனாவசியமா போய் அது இது வாங்கி சாப்பிடுறது இல்லை. அதை நான் ஒரு ஒரு பேஜ்ல அந்த பணத்தை வைப்பேன். நான் அந்த 5 ரூபா கிடைச்சா ஒரு ஒரு பேஜ்ல, அது ஸ்டார்டிங்ல அந்த பணத்தை நான் எடுக்க மாட்டேன், அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இப்படி நான் கொஞ்ச நாள் அப்படியே சேவ் பண்ணிட்டு வந்தேன். அப்போ எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நான் இந்த பைபிள் வீட்டுல வச்சுட்டு போறேன், யாராச்சும் வீட்டுல இருக்கவங்க அதை எடுத்து எடுத்து யூஸ் பண்ண முடியும்ல. யாரும் அவங்க எடுத்தாலும் சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு,
நான் இந்த பைபிள் இருந்து பணம் எடுத்தேன்னு அப்படின்னு ஒரு பயம். அப்புறம் நான் வந்து சரி அந்த பைபிள் வந்து இன்னொரு இடத்துல வந்து நான் வந்து என்ன சொல்ல, எனக்கு தெரியல நான் எவ்வளவு பணம் அதுல சேவிங் பண்றேன்னு. அப்படியே வச்சுட்டே போனேன். அப்புறம் ஒரு நாள் வந்து நான் அந்த பணத்தெல்லாம் எடுத்து எண்ணி எவ்வளோன்னு பார்த்தேன். அது கரெக்டா வந்து 3700 இருந்துச்சு. 3700 இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வந்து நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு. அப்போ நான் வந்து பாம்பேல வந்து நரிமன் பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். இது அங்கே ரொம்ப வந்து ஆஃபீஸர்ஸ் நிறைய இருக்கும் அங்கே. அங்கே நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு மாதம் சம்பளம் வந்து 2200 அப்போ. நான் இது வந்து 92 பற்றி நான் பேசுகிறேன், 1992 பற்றி நான் பேசுகிறேன் நான். அப்போ வந்து அப்போ எவ்வளோ சம்பளம் எல்லாருக்கும் தெரியும், 2200. அப்போ இந்த 3700 எனக்கு கிடைச்சதுல இந்த பணத்தை வந்து எனக்கு நாங்கள் ஒரு எந்த ஃப்ரெண்ட் மூலியமா வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இந்த பணத்தை நான் போட்டேன் நான், ஜஸ்ட் நார்மல் சேவிங் அக்கௌண்ட்ல. ஸோ மாதம் மாதம் எனக்கு 2200 சம்பளம் கிடைக்கும். அப்போ வந்து எனக்கு ரயில்வே பாஸ் போகிறதுக்கு நம்மளுக்கு ரயில்வே பாஸ் வேணும்ல, அது ஒரு அப்போல்லாம் ஒரு கம்மி தான் இல்லை. அப்போல்லாம் வந்து 200 முடிஞ்சிடும் 3 மாதம் பாஸ். அவ்வளோதான் எனக்கு செலவு. 3 மாதம் பாஸ் வாங்கிடுவேன். அப்புறம் நான் வந்து நான் பஸ்ஸில் போக மாட்டேன். பிடி ஸ்டேஷன்லேருந்து நன்மை பாயிண்ட் வரை நான் நடந்து போவேன், நடந்து வருவேன். போகிறதுக்கு வந்து 3 பஸ் ஃபேர், வர்றதுக்கு அந்த 6 கூட நான் செலவு பண்ண மாட்டேன். அப்படி நான் வந்து நடந்து போனேன். அப்போல்லாம் என்ன எனக்கு வயசு ஒரு 22 25 தான் இருக்கும். அப்போ 22 25 வயசு வராங்க. 3 வருஷம் நாங்கள் வேலை பண்ணேன் நரிமன் பாயிண்ட்ல. ஸோ வந்து நான் அப்படி சேவிங் பண்ணிட்டு வந்தேன் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த தனிக்கு அந்த 6 இருக்கு பாரு, காலையில போறதுக்கு 3, சாயங்காலம் 3, வரதுக்கு அந்த பஸ் ஃபேர். அந்த பணத்தை வந்து நான் தனிக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு டப்பாவில் அப்போ உண்டி, இந்த பிகி பேங்க் எல்லாம் சொல்லுவாங்க பாரு, உண்டி, அதெல்லாம் எனக்கு வாங்குறது எனக்கு தகுதி இல்லை, அவ்வளோ நான் வந்து வசதியும் இல்லை எனக்கு. ஸோ வந்து அந்த சின்ன ஒரு டப்பா இருக்கும் பாரு, நம்ம அந்த அம்மா யூஸ் பண்ணாத ஒரு டப்பா போடுவாங்க பாரு, அப்படியே அது வந்து ஒரு ஒரு பாக்ஸ்ல வந்து ஹோல்ட் பண்ணி அப்படி வந்து அதுல வந்து நான் வந்து அந்த பணத்தை வந்து தனிக்கு சேவ் பண்ணதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பாட்டுக்கு சேவ் பண்ணிட்டு. அப்புறம் ஒரு கட்டத்துல என்னன்னா வந்து நான் வந்து எனக்கு ஒரு ஆசை வந்துக்கிட்டு அந்த பணத்தை உடைச்சு பார்க்கலாம், அந்த அந்த டப்பாவை உடைச்சு பார்க்கலாம் எவ்வளவு அதுல பணம் சேர்ந்துருக்குன்னு. அதுல கரெக்டா வந்து 1200 என்னமோ இருந்துச்சு, எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. ஸோ அந்த பணத்தையும் நான் எடுத்தேன். எடுத்துட்டு வந்து நான் நினைச்சிட்டு நம்ம இதுல என்ன ட்ரெஸ் வாங்கலாமா இல்லை என்ன வாங்கலான்னு. சரி வேண்டாம், எதுக்கு ட்ரெஸ் வாங்கணும், நம்ம ட்ரெஸ் வாங்குறதோ நம்ம வந்து பேங்க்ல போட்டலான்னு திருப்பி அந்த 1800 எடுத்து பேங்க்ல நான் போட்டேன். அப்போ வந்து மாசம் மாசம் எனக்கு 2800 சம்பளம் கிடைச்சதுல அதுல இருந்து வந்து நான் 1000 வந்து வீட்டுல கொடுத்துருவேன் நான் அம்மா கிட்ட. பாக்கி பணத்தை வந்து நான் வந்து எந்த பாஸ் எல்லாம் போனதுக்கு வந்து 800 ருபீஸ் 800 வந்து நான் வந்து பேங்க்ல வந்து தனியா ஒரு ஆர்டி வந்து போட்டுட்டு வந்தேன், எங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல. அது பாட்டுக்கு ஒரு 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 வருஷத்துக்கு அப்படி வந்து மாத்திக்கிட்டு. அப்பெல்லாம் வட்டி ஜாஸ்தி, இப்பதான் வட்டி கம்மி. இப்போ எவ்வளவு கொடுக்குறாங்க நினைக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு வந்து 4.25 என்னமோ இருக்குது. நான் 15 மந்த்ஸ்க்கு போடுறேன்னு எனக்கு வந்து 6.75 இருக்குது. அதுவும் வந்து பேங்க் டு பேங்க் வேரிஸ் ஆகுது இது. நான் அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்து ஆடி போட்டேன்னு சொன்ன மாதிரி 800 அது மாதம் 12 மந்த்ஸ்க்கு போட்டுட்டு இருந்தேன். அந்த பணம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து செஞ்சுச்சு. பிளஸ் வந்து எந்த சேவிங்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு 15,000 வந்து எனக்கு மொத்தமா வந்து பணம் கிடைச்சிச்சு. அந்த பணத்தை வந்து நான் ஒரு எஃப்டியில போட்டேன். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இது வந்து சம்வேர் 2000 2004 நம்ம சரியா ஞாபகம் வரல எனக்கு. அப்போ தான் நான் எப்படி போட்டுட்டு அந்த பணத்தை நான் எப்படி தூக்கி அது வந்து அது அப்பப்போ வந்து டியூ ஆகிட்டே இருக்கும் பாரு, அப்பப்போ அது வந்து நான் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருப்பேன், நான் அதை எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது பாட்டுக்கு ஒரு எப்படி அந்த பேங்க்ல போயிட்டே இருந்துச்சு. பின்ன வந்து அதுல வந்து நான் வந்து தென்னை வந்து எனக்கு நான் வேற ஒரு வேலை மாறி போனேன். அந்த கம்பெனில வந்து நான் வந்து ரொம்ப நாள் இல்லை, ஜஸ்ட் 3 வருஷம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சிஎஸ்டி இந்தியான்னு இன்னொரு கம்பெனில போய் நான் சேர்ந்தேன். வந்து அங்க வந்து கரெக்டா வந்து 15 வருஷம் நான் வேலை செஞ்சேன் அந்த கம்பெனில வந்து. இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் விட்டேன் அந்த கம்பெனில. இந்த 2வது பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கம்பெனியை நான் விட்டேன். அந்த கம்பெனில வந்து எனக்கு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும். அதுல வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சா வந்து அதுக்கு தனியா வந்து ஓவர் டைம் சொல்லுவோம், அது மாதிரி கிடைக்கும். நல்லா நான் செய்வேன். எந்த வயல லைஃப்ல வந்து டர்னிங் பாயிண்ட் சொல்லி இது ஒரு முதல் டர்னிங் பாயிண்ட் இந்த கம்பெனில, அந்த கம்பெனில இருந்து இந்த கம்பெனில வந்தது. ஸோ நான் நல்லா சேவ் பண்ணேன் நான். அது அந்த இந்த ஒவ்வொரு டைம்ல ஒரு தனியா ஒரு பேமெண்ட் வரும் பாரு, அதை வச்சு நான் வந்து ட்ரெஸ்ஸோ ஷூவோ எனக்கு தேவையான பொருளோ நான் வாங்குவேன். நான் சேலரி மொத்தமா வந்து நான் வந்து சேவிங்ல போட்டேன் நான். அப்படி போட்டு போட்டு வந்து அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அப்போல்லாம் இந்த யூடியூப்லாம் பற்றி நான் வந்து ஜாஸ்தி வந்து பார்க்கறது இல்லை.
நான் ஜஸ்ட் வந்து என்ன சொல்றது, ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்க பாரு அவங்கள்ட்ட பேசுறது, அங்கே வந்து சிஏன்னு ஒருத்தவங்க வருவாங்க அவங்கள்ட்ட பேசுறது, அப்படின்னு நான் வந்து எப்படி நம்ம வந்து சேவிங் பண்றது. அப்பெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் இருந்துச்சு, ஆனா அதுல போறது எனக்கு ஒரு பயம். எனக்கு வந்து அது அவ்வளவு நாலேஜ் இல்லை. யார்ட்டையும் கேட்டு அதை பத்தி விசாரிச்சு அதை ஃபர்தரா ப்ரொசஸ் பண்ணதுக்கு எனக்கு அவ்வளவு வந்து என்ன சொல்றது நாலேஜ் இல்லை எனக்கு. நான் இதெல்லாம் எதுக்கு, இது வந்து நம்பிக்கையா என்ன, பேங்க்னா ஒரு சேஃப், போஸ்ட் ஆஃபீஸ்னா ஒரு சேஃப்னு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் அப்போ. தென் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வந்து இதை வந்து என்ன சொல்றது, எஃப்டியில் மாற்றினேன். அந்த ஆர்டி போடுறது, ஆர்டிலேருந்து பணம் எடுத்து எஃப்டியில் போடுறது, அப்படி நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஆரம்பத்துல இருந்து நான் அந்த 3 வருஷம் அந்த கம்பெனி வேலை செஞ்சேன், நரிமன் போனல. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கம்பெனியில், அது வந்து ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனி, அங்கே வேலை செஞ்சேன். அப்போ வந்து நான் வந்து மாதம் மாதம் எவ்வளோ அமௌண்ட் எனக்கு சேவிங் பண்ணுறது அதை அப்படியே தூக்கி நான் வந்து எஃப்டியில் போடுறது. அது வந்து 5,000 இருக்கட்டும் 10,000 இருக்கட்டும், அப்படிதான் இருந்தேன். 5,000, 10,000, 8,000, 7,000 அப்படிதான் அந்த அமௌண்ட் இருக்கும். அப்புறம் வந்து எங்க ஆஃபீஸ்ல வந்து ஒரு பையன் இருப்பான், ஆஃபீஸ் பியூன்னு. அவன் வந்து அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து இது செட்டி, பெங்களூர்ல. அவன் சொன்னா, மேடம் நீங்க வந்து எல்ஐசி எதுவும் ஓப்பன் பண்ண மாட்டீங்க, எல்ஐசி ரொம்ப ட்ரஸ்ட். நான் அவங்ககிட்ட பூரா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஏது எதுன்னு. அப்ப எனக்கு பிடிச்சது ஒரு சில இது வந்து நான் வந்து மொத்தம் வந்து 4 எல்ஐசி நான் போட்டேன் நான். அப்போ வந்து அந்த வயசுக்கு, நம்ம வயசுக்கு ஏற்பாடு நம்ம வயசு எவ்வளவு இருக்கு பாரு, அவ்வளவு அது அதன் பிறகு அந்த பிரீமியம் கால்குலேஷன் ஆகுது. அது மாதிரி வந்து எனக்கு வருஷத்துல வந்து எவ்வளோ 5,559 அப்படின்னு எனக்கு நல்லா ஞாபகம். 5,559 நான் வந்து 3 எல்ஐசி ஓப்பன் பண்ணேன் நான். இது கல்யாணத்துக்கு முன்ன நான் சொல்றேன். இந்த கல்யாணம் 2003 நடந்துச்சு. அப்போ நான் வந்து அந்த எல்ஐசி நான் போட்டுக்கிட்டு வந்தேன். அது பாட்டுக்கு வந்து நான் வருஷம் 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 அது வந்து என்ன சொல்லுது, அதுக்காக தனியாக சேவிங் பண்ணுவேன். எனக்கு வந்து டிசம்பர் மாதம் 5,559 எல்ஐசியை திரும்பியும் கட்டணும். நவம்பர் மாதம் 5,559, தென் வந்து ஆகஸ்ட் மாதம் 5,559. அது கரெக்டாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைல் வந்து நான் எழுதிக்கிருவோம். நான் இதை நம்மளுக்கு சேவ் பண்ணணும். நம்ம என்னதான் வந்து ஆடி போட்டாலும், போஸ்ட் ஆஃபீஸில் ஆடி போட்டாலும் இதை சேவ் பண்ணணும்னு அதை தனியாக நான் குறிச்சிக்கிருவோம். அந்த எல்ஐசி பணத்தை மட்டும் இவ்வளோ நான் கட்டணும், இவ்வளோ சேவிங் பண்ணணும்னு. ஸோ இப்படியே இந்த நாட்கள் வருஷங்கள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு அந்த சேவிங் பற்றி. அப்புறம் வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸ், நான் ஒரு நாள் உட்காந்து யோசனை பண்ண வந்து நம்ம எதுக்கு இப்படி சேவ் பண்ணக்கூடாது. போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 5 வருஷத்துக்கு போட ஒரு நல்ல ஒரு அமௌண்ட். அப்போ வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 7.80% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிச்சு போஸ்ட் ஆஃபீஸ் ஆடியில். ஸோ நான் அப்போ ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு வந்து சரி, இப்போ வந்து நம்ம வந்து பேங்க் ஆர்டியில் வந்து கொஞ்சம் கம்மி பணம் போடலாம். அது போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வருஷத்துல இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மாசத்துக்கு 3,000 நினைச்சுக்கிட்டா ஒரு வருஷத்துக்கு 36,000 ஆகுது. நம்ம மொத்தமா போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கட்டினா 36,000, 12 மாசத்துக்கு ஒரு ஆர்டி கட்டினா நம்மளுக்கு வந்து ரிபேட் கொடுக்குறாங்க 1,800 ரூபாய் அப்படின்னு வந்து. நான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் என்கொயரி பண்ணிட்டு வந்து நான் அது ஒரு ஸ்டார்ட் பண்ணேன். அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு ஆர்டி போயிட்டு இருக்குது, அதில் அந்த பேங்க்ல ஆர்டி போயிட்டு இருக்குது, தென் எல்ஐசி ஒன்று கட்டிட்டு இருக்குது, எல்ஐசி ஒன்று போயிட்டு இருக்குது. அது பாட்டுக்கு போயிட்டு எல்ஐசி வந்து கண்ணை போயிட்டு 20 வருஷம் கட்டிக்கிட்டே வந்தேன் நான். ஸோ இப்படி செஞ்சுட்டு வந்து நான் வந்து இந்த சேவிங்ஸ் வந்து நான் தொடர்ந்து நான் வந்து விடாமுயற்சியோட நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான். அப்பப்போ நம்மளுக்கு போனஸ் கிடைக்கும். எந்த இது வரைக்கும் நான் எந்த ஒரு கம்பெனியும் ஒரு போனஸ் வாங்கினதில்லை. தீபாவளிக்குன்னு எனக்கு 2 போனஸ் கிடைக்கும். அதுல தான் வந்து நம்ம வருஷத்துல நம்ம லீவ் எடுக்கிறோம் பாரு, அந்த லீவ் வந்து நம்ம யூஸ் பண்ணல, அந்த லீவ் பேலன்ஸ் இருக்கும், அது வந்து நம்ம கேஷ் கிடைக்கும் எண்ட் ஆஃப் தி இயர். நம்ம ஃபைனான்ஷியல் இயர் முடியுது பாரு, அப்போ நம்மளுக்கு அந்த கேஷ் வேற கிடைக்கும் தனியா. சேவிங்கிறது வந்து நம்ம வந்து அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், சேவ் பண்ணணும். சில பேர் வந்து அந்த ஒரு எண்ணம் வந்து வந்துடும், சேவிங் பண்ணணும். கடைசியில் வந்து நம்ம வந்து அந்த ஷாப்பிங் பண்ணலாமா, இந்த ஷாப்பிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பணத்தை வந்து அப்படியே வந்து வீணா வந்து கரைக்கிறாங்க அவங்க. அப்படி செய்யக்கூடாது. நம்மள அந்த ஒரு எண்ணங்கள் வரும். அப்போ மனுஷனா பண்ண அப்படி ஒரு எண்ணங்கள் தோணும், அப்பப்போ தோணும், நம்ம இது வாங்கலாமா இது வாங்கலாமா. எனக்கும் அப்படிதான் ஒரு சமயத்தில் அப்படி நான் வந்து யோசனை பண்ணேன். ஆனா வந்து அது என்ன ஆகுதுமா, நம்ம வந்து அந்த டைம்ல நம்மளோட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, நம்ம சேவ் பண்ணணும், அது வந்து எல்லாம் வந்து ஸ்பாயில் ஆயிடுது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு எவ்ரி 15 மந்த்ஸ் வந்து நம்மளது ஒரு எக்ஸல் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். இல்லை நான்லாம் வந்து லேப்டாப்ல எக்ஸல் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன். அதை வச்சு நான் இப்பயும் வந்து அதை வந்து சம்மரைஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்படி இது இப்படி இப்படின்னு வந்து அதை வந்து என்ன சொல்றது,
யோசனை பண்ணி பார்ப்பேன். இது இப்படி செஞ்சா இது நல்லா இருக்குமா, அது இப்படி செஞ்சா அப்படி நல்லா இருப்பான்னு. அப்படி அதில் சில பேருக்கு வந்து எல்லாருக்கும் லேப்டாப் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. சில பேர் நோட் புக்ல இருந்து நோட் பண்ணிக்கலாம், இல்லை டைரியில நோட் பண்ணிக்கலாம். அப்படின்னு அவங்கவுங்க வசதிக்கு பொறுத்து இதணும். ஸோ வந்து நம்ம வந்து அப்போ வந்து அதை வந்து ரிவைண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வந்து அடுத்த மாதம் நம்மளுக்கு வந்து 1ஆம் தேதியில 10ஆம் தேதி வரை இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. எல்ஐசியில் பணம் கட்டுறது இருக்குது, பேங்க் ரெக்கரிங் டெபாசிட் கட்டுறது, போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, நகைச்சீட்டு கட்டணும். அப்புறம் இன்னும் சில பேருக்கு வந்து ஹவுஸ் இஎம்ஐ போயிட்டு இருக்கும், இஎம்ஐ லோன் கட்டுறது இருக்கும். அப்படி வந்து நம்ம மனசு வந்து அதை வந்து என்ன சொல்றது, ரிவைண்ட் பண்ணிகிட்டே இருந்தால நம்ம வந்து அதை நோக்கி நம்ம வந்து போகணும். வாழ்க்கையை நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்கிறாப்புல ஒரு ஒரு எண்ணங்கள் வரும். எக்ஸ்ட்ரா வேலை எல்லாருமே எல்லாருமே படிச்சிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு சின்ன குழந்தைகளுக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பிரைமரி லெவல் வர, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வர, இல்லை ஹையர் செகண்டரி 7th ஸ்டாண்டர்ட் வரை நம்ம வந்து பாடம் கற்றுக் கொடுக்கலாம். அதுலேயும் ஒரு சைடு இன்கம் வரும் இல்லை. நம்மளுக்கு 24 மணி நேரம் கடவுள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு ரெண்டு ஹவர்ஸ் 1.5 to 2 மணி நேரம் ஒதுக்கி குழந்தைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கலாம். அதில் ஒரு இன்கம் வரும். இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னு வந்து நான் வந்து என் வாழ்க்கையை இப்படி தான் கடைப்பிடிச்சது. மட்டும் நம்ம ஒரே ஒரு வேலை, ஒரு கார்பரேட் கம்பெனியை வேலை செஞ்சு இவ்வளோ தூரம் நான் வந்து எந்த சேவிங்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கவே முடியாது. நம்ம வந்து வேலைக்கு போறோம்னா அந்த டைம்ல வந்து நம்ம வந்து பலவிதமான நம்மளுக்கு வந்து எண்ணங்கள் வரும். இது இப்படி செஞ்சு இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் வரும். நான் டியூஷன் தான் இல்லைன்னு சொல்லதுக்கு வரல. சில பேர் வந்து என்ன சொல்றது, டிஃபன் செஞ்சு வர நம்ம வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பேயிங் கெஸ்ட்னு வீட்டில் வாடகை இருப்பாங்க பாரு, 4-5 குழந்தைகள். அவங்க வந்து ஹோம் ஃபுட் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இருக்கும். அப்போ வந்து வீட்டில் இருந்து வந்து சிம்பிள் சாதம், ரைஸு, கூட்டு, சப்பாத்தி, பாஜி இந்த மாதிரி செஞ்சு வந்து கொடுத்து வந்து அதில் ஒரு ஒரு இன்கம் வரும். இப்படி வந்து பலவிதமான எண்ணம் நம்மளுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன தெரியுமா, நம்ம உட்காந்து நம்ம எண்ணமும் நம்ம மனசும் வந்து அதை வந்து ஒத்துழைக்கணும். இப்படிலாம் செய்யணும்னு இல்லை. நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு, நம்ம அது இது செஞ்சாச்சு, ரெஸ்ட் எடுக்கலாம், டிவி சீரியல் பார்க்கலாம். அப்படி இருந்தாலும் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு ஐ லெவலுக்கு போக முடியாது. எங்க இருக்குமே அங்கேயே தான் நம்ம வந்து இருப்போம். ஒரு கட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும். அந்த கட்டத்தை விட்டு வெளியே வரணும். சொல்லுவாங்க பாரு இங்கிலீஷ்ல வந்து திங்க் அவுட் ஆஃப் எ பாக்ஸ். அப்படி வந்து நம்ம வந்து அந்த ஒரு கட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து நம்ம யோசனை பண்ணணும். இதெல்லாம் செஞ்சா நம்மளுக்கு இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி யோசனை பண்ணணும். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம வந்து சேவிங்ஸ் பத்தி நினைச்சு அந்த டைம்ல வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் பிளானா போகணும். ப்ராப்பர் பிளான்னா வந்து இப்படி செஞ்சு நம்மளுக்கு இவ்வளவு இன்கம் வரும், இவ்வளவு வந்து நான் சேவிங் பண்ண, இவ்வளவு வந்து நான் சைட்ல வைப்பேன் அப்படின்னு. நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து என்னதான் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு படிப்பு கொடுக்குறோம்னா அதை சேர்ந்து வந்து அவங்க மேலேயும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கும் சேவிங் என்னன்னு வந்து நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து கற்றுக்கணும். நான் இந்த 2 பசங்களுக்குமே வந்து நான் பேங்க்ல வந்து சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கேன். அவங்களுக்கு வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து இப்போ லாஸ்ட் ஜஸ்ட் 1 வீக் பிஃபோர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு சேவிங் பேங்க் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஆர்டி அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்போ நெக்ஸ்ட் மந்த்ல நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான். ஏன்னா இப்போ அவங்க பெரிய பையனுக்கு வந்து இப்போ 22 வயசு, சின்ன பையனுக்கு வந்து 18 வயசு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த சேவிங் பத்தி கொஞ்சம் வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். நம்ம அப்படி கற்றுக் கொடுக்கலாம் வந்து அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, சம்பாதிக்கிறான்னு நினைச்சிட்டு வந்து எல்லாத்தையும் பணத்தை வந்து வேஸ்ட் ஆக்குவாங்க. அவங்க இப்படிலாம் நம்ம சொல்லணும், நான் இப்படி செஞ்சிருக்கேன், இப்படி எல்லாம் இருக்குது, இதுல நீ செய்யணும் அப்படின்னு இப்போ வந்து இப்போயே அவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள நல்லா சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு புரிய வைக்கணும். அந்த புரிதல் அவங்களுக்கு வந்துடுச்சுனால போதும். அவங்க வந்து அதை வச்சு அவங்க வந்து வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா எடுத்து போக முடியும். அப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு நான். நம்ம வந்து முதல்ல வந்து இல்லை எப்பயும் வந்து நம்ம மனசை வந்து அலப்பாயக்கூடாது. நம்ம சீக்கிரத்துல வந்து இவ்வளவு அமௌண்ட் சேர்க்கணும், சீக்கிரங்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும். எதுக்கும் ஒரு டைம் இருக்குது. அது என்னதான் இருக்கட்டும், எதுக்கும் ஒரு டைம் இருக்குது. நம்ம வந்து என்ன சொல்றது, 1ஆம் கிளாஸ் போறோம், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் போறோம், சீதா 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் போக மாட்டோம்ல. அதுக்குள்ள அந்த 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்சதுக்கு தான் 5ஆம் கிளாஸ் இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து சின்ன சின்னதா பெருசாகணும். சின்ன சின்ன விஷயமா வந்து பெரிய பெரிய ஒரு அமௌண்ட் நம்ம நோக்கி போகணும். இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது எல்லாருக்குமே. ஒரு புது வேலைக்கு போனா அங்கேயும் கஷ்டமா இருக்கும். 4 புது மனுஷங்களை பார்க்கணும், பொலிட்டிக்ஸ் ஆகும். சில பேர் வந்து நம்ம நல்லது செஞ்சா வந்து அவங்க நம்ம பின்னாடி வந்து நம்ம வந்து ஒரு புரளி பேசுற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க. இது எல்லாரும் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் போகணும். அவங்க இப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம வந்து எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல தான் இருக்கணும். நம்மளுக்கு வந்து அதை விட்டு வெளியே வரணும். யாரு சொன்னா போகணும், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டா போகணும். நம்ம அப்படிதான் இருக்கணும்.
அப்பதான் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு நிலைமையை நம்ம நிற்குவோம். 1000 சொல்லுவோம், அதை பத்தி நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க அப்படி சொல்லுவாங்க, அப்படி இருக்காங்க. நம்ம வந்து நம்மளது குறிக்கோள் என்ன இருக்குதோ அதை தான் வந்து நம்ம நோக்கி வந்து போனா நம்ம கூட கடவுள் இருக்கார். நம்மள வந்து நம்ம நிச்சயம் ஜெயிச்சு வருவோம். நான் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன். நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நான் ஸ்டார்டிங்ல வந்து நான் ஒரு ரெக்கரண்ட் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் போட்டேன். அப்போ வந்து எனக்கு பெரிய ஒரு குழப்பங்கள் வந்துச்சு. எல்ஐசி ஸ்டார்ட் பண்ண அப்பயும் பெரிய குழப்பம். நான் நினைச்சுப்பேன், இன்னைக்கு நம்மள்ட்ட வேலை இருக்குது, சப்போஸ் நாளைக்கு வேலை, நான் இந்த எல்ஐசி எப்படி கட்டுவேன், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரிக்கரிங் டெபாசிட் நான் எப்படி நான் கட்டுவேன், இந்த கோல்டு சீட். அப்பெல்லாம் ஸ்டார்டிங் எனக்கு என்ன ஞாபகம், நான் வந்து 500 ருபீஸ் கூட நான் ஒரு மாசம் மாசம் நான் சீட்டு போட்டிருந்தேன். இதை நான் எப்ப பேசுறேன்னு வந்து ஐ திங்க் வந்து 98 நினைக்கிறேன், 98ல. அப்பதான் வந்து எனக்கு தெரியும் இந்த இப்படி எல்லாம் இருக்கு. யார் எனக்கு அப்படியே வந்து சொல்லி கொடுக்கறவங்க யாரும் இல்லை. நான் வந்து அப்படியே சும்மா அப்படியே நம்ம ஆஃபீஸ்ல நிறைய கொலீக்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட பேசுவேன். லஞ்ச் டைம் இருக்கும்போது பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இப்படி நான் செய்யறேன். அதெல்லாம் என் மனசுல வரும். நம்மள்ட்ட சேலரி கம்மி இல்லை, நம்ம எப்படி வந்து கோல்டுல போய் சேவ் பண்ண முடியும், நம்ம எப்படி போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆடி பண்ண முடியும். அப்ப நினைச்சு இல்லை இருக்கட்டும், நம்ம வந்து 500 ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க நம்ப மாட்டீங்க, என் ஃபர்ஸ்ட் கோல்டு சேவிங் மாசம் மாசம் 500ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அதே சமயத்துல ஒரு 500 போன பேங்க் இது இந்த தனுஷ்னு கடை இருக்கும். அப்ப நான் அப்பயும் தனுஷ்ல நான் சீட்டு போட்டு நான் நகை வாங்குறேன். அப்புறம் வந்து தனுஷ்ல வந்து 500 ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அதே அன்னைக்கு நான் போய் வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஃபார்ம் வாங்கி அதுல மாசம் மாசம் 300 ரூபாய் கட்டினேன். நான் நினைச்சு பாருங்க, அன்னைக்கு 300 ரூபாய் கட்டி நான் வந்து ரெக்கரிங் டெபாசிட் போனேன். இன்னைக்கு எனக்கு வந்து அதே ரிக்கரிங் டெபாசிட் இன்னைக்கு மாசம் மாசம் வந்து 3000, ஒரு வருஷத்துக்கு 30,000 கட்டுற ஒரு நிலைமை எனக்கு கடவுள் வந்து கொண்டு வந்திருக்காரு. அப்பதான் நினைச்சு பாருங்க, எவ்வளோ வந்து குறுக்கு என்னது கஷ்டமான ஒரு நிலைமை தாண்டி நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா நினைச்சு பாருங்க. இங்க பாருங்க, 2019 இருந்து 2020 வரை நான் வந்து இது வந்து என்ன சொல்ல, இதுக்கு முன்ன நான் கட்டின ஒரு ரெக்கரிங் டெபாசிட். அப்பதான் நீங்க 5 வருஷம் கூட்டிக்கிங்க. இப்படி எல்லாம் எனக்கு கிடைக்கணும். நான் பிளான் பண்ணி வந்து 2020ல வந்து எனக்கு 4,45,000 கிடைச்சிது. போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன் நான். அப்புறம் அதே சமயத்துல வந்து 2021ல இது எந்த மாசம் எனக்கு சரியா எனக்கு தெரியல, புக்கு போய் பார்த்தான்னு தெரியும். நான் இது அமௌண்ட் மட்டும் குறிச்சு வச்சிருக்கேன். 2021ல வந்து 7 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சு. 2022 இதெல்லாம் வந்து கொரோனாக்கு அப்புறம் நான் சொல்றேன். 2022 3,25,000 கிடைச்சிச்சு. அப்ப 2023ல 2,85,000. 2024 போன வருஷம் டிசம்பர் மாசம் நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த கிறிஸ்மஸ் டைம்ல 5,26,000. இதெல்லாம் டோட்டல் சேர்த்து 22,81,000. இது வந்து நான் வந்து இவ்வளவு பணம், இந்த இந்த பணம் இது என்ன நான் சொல்றேன் பாரு, இதெல்லாம் ஜஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் இல்ல, 5 இயர்ஸ் கட்டினது பணம் தான் இதெல்லாம். இது வந்து சிலது வந்து எங்க உங்களுக்கு 7 லட்சம் இருக்குல்ல, இது வந்து நான் வந்து மாசம் மாசம் 20,000 கட்டிருக்கேன். நான் 20,000 ரெக்கரிங் டெபாசிட்ல கட்டிருக்கேன். மித்தது வந்து இது 4,45,000 இது வந்து அந்த 3 ஆடி இருக்கும். 3,000 சொல்லிட்டு வந்து நான் வந்து ஏப்ரல், மே, அப்புறம் செப்டம்பர் அப்படி கட்டினதெல்லாம். இதெல்லாம் ஒரே புக்ல இருந்து ரெக்கரிங் டெபாசிட்ல கிடைச்சது இல்லை. இது வந்து 2-3 புக் நான் ஓபன் பண்ணுவேன் நான். அப்போ ஜஸ்ட் இந்த 2,85,000 2000 அது வந்து ஒரே ஒரு புக்கு தான். அது ஒரே ஒரு புக்ல வந்து கிடைச்சது தான். அது வந்து அது திங்க் 4,000 நினைக்கிறேன். மாசம் மாசம் 4,000 ருபீஸ் நான் கட்டின ஒரு ரெக்கரிங் டெபாசிட். இது மட்டும் இது போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் அமௌண்ட், இது ரெக்கரிங் அமௌண்ட்ல சேர்த்து. அப்புறம் வந்து மேற்கொண்டு வந்து நான் வந்து அந்த HDFC பேங்க் பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் இது HDFC பேங்க்ல வந்து 2024ல அது நான் வந்து ஷார்ட் டைம்ல தான் போட்டேன். நான் சீக்கிரமா நான் வந்து பிரேக் பண்ணிட்டேன். ஒரு சில எமர்ஜென்சி இருந்துச்சு, அதுக்கு நான் வந்து பிரேக் பண்ணிட்டேன். நான் 5 இயர்ஸ் போட்டால் நான் 5 இயர்ஸ் கரெக்டாக வைக்கல. நான் மாசம் 18,000 போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் 2020 நம்ம கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு அப்பேருந்து. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கொரோனா டைம் நம்ம வந்து வேலையை செஞ்சாலும் நம்மளுக்கு ஆஃப் சம்பளம் தான் கிடைச்சிச்சு. அப்போ கொஞ்சம் அதை கமிட்மெண்ட் எனக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நான் வந்து அதை வந்து நான் சரியா கண்டினியூ பண்ண முடியல. ஒரு நிலைமையில வந்து நான் சீக்கிரம் பிரேக் பண்ணிட்டேன். இல்லாத நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது மட்டும் 13,70,000 கிடைச்சிச்சு அந்த அமௌண்ட் எனக்கு. இது டோட்டல் என்னன்னா வந்து 44,71,000 எப்படியே நான் சொன்னா வந்து இது வந்து இங்க பாருங்க, இங்க நடுவில் வந்து நான் கோல்டு காயின் சேர்த்துக்கிட்டே வந்தேன். நான் நிறைய கோல்டு காயின் என்னன்னு கணக்கு தெரியல எனக்கு சரியா. இது வந்து இப்ப இந்த மே மாசம் வந்து நான் போய் வந்து அது வந்து நான் பூரா வந்து சேல் பண்ணிட்டேன். நான் அந்த கோல்டு காயின் பூரா அது ஒரு 8,20,000 கிடைச்சிங்க எனக்கு.
அது அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ரெக்கரிங், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அமௌண்ட்டு, இந்த கோல்டு காயின் அமௌண்ட்டு, அப்புறம் இந்த HDFC பேங்க், சாரி இந்த HDFC பேங்க், இதெல்லாம் சேர்த்து 44,000 44,71,000, 44,71,000 எனக்கு டோட்டல் அமௌண்ட் இங்கே சேர்ந்துருக்குது இங்கே. அப்புறம் வந்து இது வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகர் பண்ணணும்னு வந்து நான் வந்து என்ன செஞ்சேன்னா வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம், ஜஸ்ட் அண்ட் சீக்ரெட் சேவிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதான் இங்கே எழுதுங்க, நான் ஆடட் சம் மை சீக்ரெட் சேவிங்ஸ் அண்ட் பர்சனல் சேவிங்ஸ், இதெல்லாம் சேர்த்து ஒரு 5,20,000. ஏன்னா எனக்கு ரவுண்ட் ஃபிகர் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது வந்து கரெக்டாக ஒரு 50 லட்சம் நான் வந்து கணக்கு பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நான் இது எல்லாம் நான் எதுக்கு நான் எழுதி வச்சுக்கணும் வந்து, எனக்கு வந்து இதை நான் வந்து இன்னைக்கு இல்லை என்னைக்காவது வந்து என் பசங்களுக்கு வந்து நான் இதை வந்து சொல்லி காமிக்கணும். இங்கே பாருப்பா, நான் இப்படிலாம் செஞ்சேன் அந்த சின்ன ஒரு சம்பளத்துலேருந்து சொல்லணும்னா வந்து இப்படி வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பர்சனல் டைரி. இது வந்து நான் இப்பயும் என் பேக்லயே வச்சிருக்கேன் நான். இது வந்து 50 லட்ச ரூபாய் இப்போ வந்து என்கிட்ட கரெக்டா கேஷ் இருக்குன்ட்டு. இப்போ வந்து நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க, 2019 20, அது நான் ஃபினான்ஷியல் இயர் பிரகாரம் நான் வந்து கூட்டி வச்சிருக்கேன் நான். இதெல்லாம் வந்து நான் வந்து அதுக்கு முன்ன வந்து எப்படி நான் போஸ்ட் ஆஃபீஸில் சேர்த்ததோ இல்லை ஆர்டியில் சேர்த்ததோ இதெல்லாம் ஒரு பணம் இது. ஆனால் ஜாஸ்தியாக நான் வந்து இது எல்லாத்தையும் அங்கே கிடைக்கும் பாரு அப்படி இப்படி ஒரு வருஷமா அது அப்படியே நான் பேங்க்ல வந்து எப்படி போட்டுடுவேன் நான். எப்படி போட்டு வச்சிருப்பேன் நான். அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3,25,000 இருக்குல்ல, 3,25 வந்து எந்த ஒரிஜினல் வந்து பிரின்சிபல் அமௌண்ட். அது கூட வந்து எனக்கு வட்டி கிடைக்கும் பாரு, அந்த வட்டி நான் என்ன செஞ்சிருமோ அப்படியே அந்த வட்டி கிடைக்கும் போது வந்து தனியா ஒரு பேங்க்ல வந்து நான் வந்து அந்த பேங்க்ல தொடவே மாட்டேன், அதுல சேர்த்துக்கிட்டே வருவேன் நான். இதான் இந்த இங்க எழுதுக்கேன் பாரு, அவ ஆடட் மை சீக்ரெட் பர்சனல் சேவிங்னு. அது வட்டி கிடைக்கும் பாரு, அதெல்லாம் தனித்தனியா எடுத்து நீங்க வந்து தனியா நான் மொபைல்ல இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த தனி அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்குவேன் நான். அப்புறம் வேற என்ன சொல்ல வரேன்னா வந்து இந்த கோல்டு காயின் நான் எதுக்காக வித்தானா வந்து இப்ப நடுவுல மே மாசம் வந்து கோல்டு விலை வந்து 10,000க்கு கிட்ட வந்துருச்சுல்ல. அப்ப நான் நினைச்சேன் வந்து இது வந்து நம்ம லிக்விடா மாத்தி கேஷ் எடுத்துக்கலாம், நம்ம அதை வச்சு நம்ம வந்து என்ன சொல்றது, ஏதாவது ஒரு வேலைக்கு ஆகும்ல நம்மளுக்கு அப்படின்னு வந்து நான் வந்து அதை வித்துட்டேன் நான் அந்த காயின்ஸ் எல்லாம். என்ன கணக்கு எக்ஸாக்ட் எனக்கு தெரியல, பேப்பர் வீட்டில் வச்சிருக்கேன் நான். அது வித்தோடனே எனக்கு 8,20,000 கிடைச்சிச்சு அந்த காயின். இந்த மட்டும் அந்த காயின் வித்ததில்லை எனக்கு. ஸோ அதான் அந்த கணக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து 22.81 கோல்டு வித்தது வந்து 8,20,000. தென் இட் கம்ஸ் 31,01,000. அப்புறம் வந்து இது வந்து நான் வந்து தனியா HDFC பேங்க்ல வந்து சேலரி அக்கௌண்ட் இது வந்து உங்களுக்கு தெரியுதா தெரியல எனக்கு கரெக்டா மொபைல்ல. இது வந்து HDFC பேங்க்ல வந்து அந்த சேலரி அக்கௌண்ட்ல அப்ப மாசம் வந்து நான் வந்து ஒரு ரிக்கரிங் டெபாசிட் போட்டிருந்தேன் 18,000. அது வந்து ஆக்சுவலி அது 5 years தான் போட்டிருந்தேன் நான். நடுவில் வந்து எனக்கு எல்லா பணத்தையும் ஒரு அக்குமுலேட் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு 50 lakhs எனக்கு சேர்க்கணும் ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதுக்கு நான் வந்து பிரேக் பண்ணிட்டேன், பாதியில நான் பிரேக் பண்ணி வச்சிருந்தேன், இன்னும் நல்ல அமௌண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ வந்து அது வந்து எனக்கு 13,70,000 வந்துச்சு. அது இது எப்படின்னா வந்து எனக்கு வந்து ஒரு 7.2 ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்ல ரெக்கரிங் டெபாசிட் 5 yearsக்கு. அது 12 மாசம் அது இன்ட்ரெஸ்ட் வரும். என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, கூட்டு வட்டி, கம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். அது வந்து வட்டி மேல சேர்த்து அப்படி வந்து எனக்கு 13,70,000 வந்துச்சு இந்த பணம். ஸோ 22,81,000, 31,01,000. அப்புறம் இந்த ஆர்டி இது ரெக்கரிங் டெபாசிட் HDFC பேங்க் உள்ளது 13,70,000. இது எல்லாத்தையும் சேர்த்து 44,71,000. ஸோ அப்போ நினச்சது இது நம்ம அது 50 lakhs எதுக்கு செய்யக்கூடாதுன்னு அப்படி வந்து நான் இந்த சேவிங்ஸை போய் பார்த்தேன் நான். அதில் வந்து கொஞ்சம் நடுவில் அது எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறாப்புல இருந்துச்சு. பின்ன கையில் அங்கேயே நம்மள்ட்ட பர்சனல் சேவிங்ஸ் எல்லாம் இருக்குமே, அது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நான் வந்து இது வந்து 50 lakhs பண்ணி வச்சிருக்கேன் நான். இந்த வீடியோ நான் எதுக்கு எடுக்கிறேன்னா வந்து இது வந்து எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கும் ஒரு ஆர்வம், நம்ம எதுக்கு செய்யக்கூடாதுன்னு. இதை நீங்க பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து எவ்வளவு சின்ன அமௌண்ட் தான் சேர்க்கிறேன் நான். நீங்க வந்து நினைக்க மாட்டீங்க, இந்த 5,000 கூட ஒரு எப்படி இருக்கும், அந்த 10,000 ஒரு எப்படி இருக்கும், 8,000 ஒரு எப்படி போட்டு வச்சிருக்கு. அப்படி சின்ன அமௌண்ட் போனா வந்து இது நினைக்க மாட்டேன், இது 8,000 ஒரு எப்படி எதுக்கு போடணும், ஏதாவது நம்ம செலவு பண்ணிடலாமா அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்த்துருந்தாலும் இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்க மாட்டேன் நான். இது சாதாரண ஒரு வேலை தான். நான் ஒன்றும் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யல, இல்ல என்ன சொல்றது ஒரு கோஆபரேட்டிவ் பெரிய நம்ம அந்த என்ன சொல்றது
எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். அது மாதிரி கம்பெனி வேலை செய்யல. ஜஸ்ட் ஒரு எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனி நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். வந்து எவ்வளவு வருஷம், 18 வருஷம் வேலை செஞ்சிருந்தேன். அந்த அந்த வேற கம்பெனி விட்டு வெளியே வந்தது வந்து எது காரணம் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு growth, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. இப்ப நீங்களா நினைப்பீங்களா, நம்மளுக்கு ஒரு கம்பெனில வந்து ஒரு 50,000 சம்பளம் கிடைச்சுன்னா வந்து நம்மளுக்கு ஒரு 70,000 கிடைக்கும், நம்ம பட்டுன்னு ஜம்ப் பண்ண மாட்டோம். நம்மளது எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளது படிப்பு வச்சு நம்ம வந்து அடுத்த கம்பெனிக்கு போகல. 20,000 வந்து சாதாரண விஷயமாங்க. 50,000த்துல 70,000 கிடைக்கிற சம்பளம் யாரும் போக மாட்டாங்க. அதுக்கு நான் ஜம்ப் பண்ணிட்டேன். நான் அந்த கம்பெனில இன்னொரு கம்பெனி வந்து அப்படியே நான் வந்து வாழ்க்கையில வந்து இப்படி ஒரு ஒரு கம்பெனியா growth பண்ணி 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 நான் நான் வந்து சேவிங் பண்ணி வந்தேன். இன்னொன்னு உங்களுக்கு சொல்லணும், எனக்கு வந்து நான் என் 2 குழந்தைகளுக்கும் டெலிவரி வந்து நானும் என் ஹஸ்பண்ட் தான் நாங்க வந்து எல்லா செலவும் பண்ணோம். எங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நம்மளது ஒரு சம்பிரதாயம், எனக்கு சம்பிரதாயம் ஒரு ஒரு வழக்கு இருக்கும் பாரு. அம்மா வீட்டுக்கு போய் முதல்ல டெலிவரி பண்ணணும், அங்க ஒரு 3 மாசம் இருக்கணும், அம்மா அப்பா வீட்டு இருந்து எல்லாம் வந்து எல்லாம் ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும், இப்படி செய்யறாங்க பாரு. நான் பாக்குறேன். அதான் எனக்கு அந்த குடுப்பனை எனக்கு கிடைக்கல. எனக்கு நான் எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு, நான் தான் எந்த ஹஸ்பண்டுக்கு, எந்த குடும்பம். அப்படிதான் நாங்க வந்து இது வரைக்கும் நாங்கள் வாழ்ந்துட்டோம். எங்களது எல்லா செலவு, எந்த குழந்தைகளது படிப்பு, அவங்களது ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து எங்களது 2 பேரது சம்பாதித்துல நாங்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து சேவிங்ஸ் பண்றோம். பசங்களும் படிக்க வச்சுட்டு வரோம். பெரியவன் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு, வந்து கிராஜுவேஷன் முடிஞ்சிருச்சு, பிஎஸ்சி ஐடி. இப்போ வந்து மாஸ்டர்ஸ்க்காக படிக்கிறான். இப்போ மேபி அவன் வந்து ஃபியூச்சர்ல வந்து அவன் என்ன செய்யணும் அவன் மேல நான் விட்டுட்டு, நான் உனக்கு வேலைக்கு போ, இன்னும் உனக்கு எவ்வளவு படிக்கணும் படிச்சிருவேன். ஏன்னா நம்மளுக்கு இப்போ சக்தி இருக்குது அவனுக்கு படிச்சு கொடுக்கறதுக்காக. அவன் அதுக்கு அவன் இஷ்டத்துக்கு நான் விட்டுட்டு, நான் அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது வேலைக்கு நிறைய. வந்து நான் சொன்னேன் வேண்டாம், ஒருத்தரும் நம்ம வந்து சம்பாதிக்க போனா வந்து நம்ம வந்து அது வந்து ஏர்ன் பண்ணுவோம் பாரு, பணம் சம்பாதிக்கும் பாரு. அப்ப நம்மளுக்கு அந்த ஒரு எண்ணத்திலே வந்துடும், சம்பாதிக்கிற ஒரு எண்ணத்திலே வந்துடும். நம்மளுக்கு படிப்பு என்னைக்குமே நம்மளுக்கு வராது. ஒருத்தர் எல்லா படிப்பும் முடிச்சிடும், அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போன யாரும் தடுக்க மாட்டாங்க. அவன் சரி ஓகே ஓகே மம்மின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து அவன் வந்து மாஸ்டர்ஸ்க்காக எல்லாம் ப்ரோசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ மேபி நெக்ஸ்ட் வீக்ல அந்த ரிசல்ட் வரும். அவனுக்கு கிடைச்சிடும். ஆனால் அவனுக்கு கிராஜுவேஷன் வந்து நல்ல ஒரு மார்க் கிடைச்சிருக்கான். வந்து அவனுக்கு கண்டிப்பா அந்த காலேஜ்ல கிடைச்சிடும். 2வது பையன் வந்து 12th முடிச்சிருக்கான். அவனும் மேற்கொண்டு வந்து மர்ச்சன்ட் நேவிக்காக அவன் படிக்கிறதுக்காக அவனுக்கு நான் எல்லா ப்ரோசஸ் எல்லாம் நடந்துட்டேன். ஸோ இப்படிதான் என்னுடைய வந்து ஃபைனான்சியல் பூரா பிக்சர் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது மட்டும் இந்த கேஷ் பத்தி நான் சொல்றேன். இதுல வந்து நான் வந்து கோல்டு பத்தி ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நான் எல்லாருக்கும் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் இதுதான், வந்து நம்மளுக்கு பெரிய சம்பளமோ சின்ன சம்பளமோ எதா இருந்தாலும் நம்ம வந்து சேவிங்ஸ்னு ஒரு வந்து ஒரு ஒரு கண்டிஷன்ல போயிட்டோம்னு நினைச்சுங்க, அது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு உதவியா இருக்கும் பிற்காலத்துல. வந்து அது பணமா இருக்கட்டும், இல்ல கோல்டா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நம்ம வந்து சேவிங்னு ஒரு இதுல ஒரு கட்டுப்பாடுல போய் நம்ம வந்து சரியா அதை வந்து வந்து பிடிச்சுக்கணும் நம்ம கையில. அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து காலையில நம்ம இயந்திருவோம் பாரு, நம்ம மனசுல இதா இருக்கும், நம்மளுக்கு அந்த சோம்பேறித்தனம் வராது. நம்மளுக்கு அந்த ஆர்டி கட்டணும்ல, போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் ரெக்கரிங் டெபாசிட் கட்டணும்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்திலேயே நம்ம வருவோம். ஆனா வந்து அந்த மெச்சூரிட்டி டைம் இருக்கு பாருங்க, அது தெரியல உங்களுக்கு, நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா தெரியல. நான் வந்து நல்லா நான் அனுபவிச்சேன். அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும் போது நம்மளுக்கு ஒரு அமௌண்ட், அந்த நேரத்துல ஒரு சந்தோஷம் இல்லை, அது பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இப்போ மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கட்டுறோம் நம்ம சேலரியில இருந்து. நான் வந்து இந்த சேவிங் அக்கௌண்ட்ல ஜாஸ்தி பணம் வச்சிருக்கவே மாட்டேன். ஜஸ்ட் ஒரு 10,000க்கு உள்ளே வச்சிருப்பேன். 8,000 to 10,000 தான் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருப்பேன். நான் ஜாஸ்தி பணம் வச்சு வந்த உடனே எல்லாம் ஆர்டி கட்டணும், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இது ரெக்கரிங் டெபாசிட் கட்டணும், பேங்க்ல வந்து பீட்டர் கட்டணும், கோல்டு ஷீட் பணம் கட்டணும், அப்புறம் வந்து இந்த பசங்களது அக்கௌண்ட்லயும் அங்கேயும் நான் வந்து தனியாக பிரிச்சு போட்டுருவேன். அதுதான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். சம்பளம் கிடைச்ச உடனே நான் அதுதான் முதல் வேலையா நான் செய்வேன். நான் ஏன்னா நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருந்தாலும் அது ஒரு நெகட்டிவ் இதுல போகுது நம்மளுக்கு. ஏன்னா இப்ப வந்து எல்லாமே ஆன்லைன், கூகுள் பே பண்ணி நம்ம வந்து பணத்தை வந்து சும்மா நம்மளுக்கே தெரியும், ஒரு சர்டன் டைம்ல வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேது, நம்ம வந்து எங்கதான் செலவு பண்றோம்னு அது ஒண்ணுமே கணக்கு தெரிய மாட்டேது. அதுதான் எல்லாத்தையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து நம்மளது சேவிங்ஸ்ல எல்லாத்தையும் நம்ம கரெக்டா வந்து செஞ்சுட்டு வந்து மட்டும் ஒரு 10,000 தான் இந்த சேவிங் அக்கௌண்ட் வச்சிருப்பேன் நான் எல்லா மாசமும். அதை வச்சு நான் வந்து என்ன சொல்றது, நம்ம இந்த லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா போகும். நம்ம ஜாஸ்தி பண்ண நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் பாரு, அதுவும் ஜிபே மணி நம்ம மொபைல் எந்த நேரம் பாரு எது பிடிக்கிறத வாங்கிட்டு இருந்தவங்க நம்மள்ட்ட கொஞ்சம் கூட பணம் வந்து நம்மள்ட்ட சேவிங்ஸ்ல இருக்காது. நம்ம இப்படிதான் வந்து பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் நம்ம. அது என்ன சொல்றதுன்னா வந்து அது வந்து நல்லது இல்லை. அது நான் நிறைய ட்ரெஸ் வந்து நான் நடுவில் இப்போ 2 மாசம் முன்ன வந்து நான் எடுத்து நான் வந்து வேற ஒருத்தவங்க கொடுத்தேன். நல்ல யூஸ்ஃபுல் ட்ரெஸ். நம்ம வந்து ஆசைக்கெல்லாம் வாங்குறோம், போடுறோம், ஒரு சட்டெல்லாம் அது வந்து டைட் ஆகுது,
அது பழசாகுது, என்ன பிரயோஜனம்? அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லிமிட்டட் க்ளோத்ஸ் வைக்கணும், ஒரு லிமிட்டட் சாரீஸ் வைக்கணும். அதுக்கு நான் வந்து ட்ரெஸ் வாங்க கூட நான் சொல்லல உங்களுக்கு நானு. அது எல்லாமே ஒரு ஒரு அளவு இருந்தாதான் அது நல்லா இருக்கும். நம்ம வந்து சாப்பிடுறோம் சாப்பாடு ஒரு அளவு தான் சாப்பிடுவோம் நம்ம. பிடிச்சிருக்குன்னு நம்ம வந்து வாரி வாரி வைக்கணும், அது நம்மளுக்கு தான் ஒரு கெடுதலை கொண்டு போய் விடும். வயிறு ஃபுட் பாய்சன் ஆகும், இல்லை வந்து நம்மள ஒத்துக்காது. 1008 பிரச்சனை இருக்கும். எந்த இதுவும் இருக்கட்டும், அது ஒரு அளவோட இருந்தாலும் அது ரொம்ப நல்லா இருக்கும். எந்த செலவு பண்ற விஷயத்துல நான் சொல்றேன், ரொம்ப யோசிச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செலவு பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், நம்ம ஒரு சில பொருள் வாங்குறோம் பாரு, அதை நம்ம யோசனை பண்ண மாட்டோம், வாங்கிக்கிறோம், அப்புறம் திருப்பி யூஸ் பண்ண மாட்டோம், அப்படியே இருக்கும். அதோட எதுக்கு அந்த காசை வந்து நம்ம சேவிங்ல ஒரு இதுல போட்டுன்னா வந்து ஒரு காயின் வாங்கி வாங்கிக்கலாம். யார் யாரு வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன, 10 வருஷம் விடுங்க, ஜஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன கோல்டு வாங்கி வச்சிருந்தா அவங்களாம் இன்னைக்கு வந்து ஒரு கோடீஸ்வரங்க. நான் சொல்றேன் கோடீஸ்வரம். அவங்கலாம் 5 வருஷத்துக்கு முன்ன வாங்கி வச்சவங்க நகையெல்லாம் இன்னைக்கு இந்த 2025 அவங்க எல்லாருமே ஒரு கோடீஸ்வரம் தான் அவங்க எல்லாருமே. ஸோ சேவிங்ஸ்ல வந்து முழு முழு முயற்சியோட செய்யுங்க. அது உங்களது பின் காலத்துல ரொம்ப வந்து உதவியா இருக்கும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஏன்னா வந்து நம்ம சேவிங் பண்ணும்போது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவா எடுக்கணும். நம்ம வந்து இதெல்லாம் நம்ம இந்தந்த விஷயங்களுக்காக நம்ம சேவ் பண்றோம். வீடு கட்டுறதுக்கோ, வீடு வாங்குறதுக்கோ, அப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் வர நம்ம எப்படியா நம்ம வந்து தடுமாறி நம்ம வந்து எப்படியோ நம்ம வந்து பணத்தை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஆனா வந்து 10th அப்புறமா 11th 12th டிகிரி, மாஸ்டர்ஸ், போஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் இருக்குல்ல கலைனா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படியெல்லாம் பணம் சேமிக்கிறோம், அதெல்லாம் நம்ம வந்து முதல்ல நல்லா உட்காந்து யோசனை பண்ணணும். நம்ம வந்து இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்ப 2025 என் பெரிய பையனுக்கு மாஸ்டர்ஸ் பிஎஸ்சி எம்எஸ்சி ஏஐக்கு அவனுக்கு வந்து எவ்வளவு 12 லட்சம் ரூபாய் செலவாகுது 2 வருஷத்துக்கு. நான் சொல்றேன் 2 வருஷத்துக்கு. இந்த 12 லட்சம் வந்து ஜஸ்ட் வந்து காலேஜ் டியூட்டோரியல், அப்புறம் இந்த டேர்ம் ஃபீஸ் எல்லாம் சொல்லுவோம் அதுக்குதான். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது, அவனுக்கு ஃபுட் அக்கமடேஷன் எல்லாம் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தனியா. ஸோ 12 லட்சம் வந்து ஜஸ்ட் நம்ம காலேஜ் ஸ்டடிஸ் தான் சொல்ல. இது 2025 இப்ப நடக்குது. இப்போ வந்து உங்க குழந்தை வந்து இப்ப 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 12 லட்சம் வந்து டபுளாவும் ஆக முடியும். ஏன்னா விலைவாசி அப்படி வந்து ஏற்றிக்கிட்டே இருக்குது நம்மள ஒரு நாளுக்கு நாளா. எஸ்பெஷலி இந்த எஜுகேஷன் சம்பந்தமான இதில் வந்து கேட்க வேண்டாம், அப்படி வந்து விலை ஏறுது அப்படி. ஸோ நம்ம கிட்ட வந்து நல்ல ஒரு வேலை இருக்கணும். அதே சமயத்துல நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து நல்லா வந்து கரெக்டாக அதை நம்ம வந்து செஞ்சுட்டு போனாலும் நம்ம வந்து பிள்ளைகளோட வந்து ஃபியூச்சரை வந்து நம்ம வந்து நல்லபடியா வந்து எடுத்து செல்ல முடியும். இது நல்லா நம்ம வந்து யோசிக்கணும். நான் எதுக்கு சொல்றேன்னா வந்து நான் வந்து எந்த 2 பசங்களுக்கும் வந்து அவங்களை வந்து ஸ்கூல்ல எல்லாம் வந்து நம்ம வந்து மாசம் மாசம் ஒரு ஆடி கட்டுவோம்ல. அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏப்ரல் மாசம் வந்து ஆடின்னு வந்து மார்ச் மாசத்துல இருந்து கட்டினா 11 மாசம் 12 மாசம், அது கரெக்டா ஏப்ரல் நம்மளுக்கு வந்துடும். அது நம்ம அந்த பணத்தை அப்படியே எடுத்து ஃபீஸ் கட்டிடலாம் ஃபுல் வருஷத்துக்கு. அதை முடிஞ்சு நம்மளுக்கு எங்கேயும் வந்து நம்மளுக்கு சேவிங்ஸ் வந்து எங்கேயும் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. அதே மாதிரி வந்து அவங்க இப்போ 10th இருக்காங்கன்னு வந்து நம்ம வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னியும் பேங்க்ல இருக்கட்டும், இல்ல வந்து போஸ்ட் ஆஃபீஸா இருக்கட்டும், வந்து அதுல வந்து ரெக்கரிங் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணிடணும். வந்து நம்மளால முடிஞ்சது ஒரு 1000 அது நம்ம கேல்குலேஷன் பண்ணிடணும். அப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவு ஃபீஸ் ஆகும், 12th எவ்வளவு ஃபீஸ் ஆகும், அதை முதல்ல கேல்குலேட் பண்ணிட்டு வந்து அதன் பிறகு நம்ம வந்து சேவிங் பண்ணதுக்கும் தனியா சேவிங் வந்து அது வந்து ஒரு லாக்இன் பீரியட் வச்சுக்கணும். 3 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் அப்படி ஒரு லாக்இன் பீரியட் வச்சுக்கணும். இப்போ சப்போஸ் உங்க குழந்தை வந்து இப்போ 10th முடிச்சு 11th போறாங்கன்னு வந்து அவங்களுக்கு வந்து 5 வருஷம் இங்க பாருங்க, 11th 12th 3 டிகிரி, அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எவ்வளவு செலவாகணும், ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நோக்கி வந்து நீங்க வந்து அதை வந்து மாசம் மாசம் 5 வருஷத்துக்கு வந்து சேவ் பண்ணணும் போஸ்ட் ஆஃபீஸ்ல ரெக்கரிங் டெபாசிட். இது ஒரு பெஸ்ட் மெத்தட் நான் சொல்லுவேன். என்ன கேட்டா நான் அதான் சொல்லுவேன். நான் உங்க குழந்தை இப்போ 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்கன்னா 5 இயர்ஸ் கல்குலேஷன் பண்ணுங்க. தட் மீன்ஸ் வந்து 12 + 3 11th and 12th and 3 இயர்ஸ் டிகிரி. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், அதை வந்து நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல ரெக்கரிங் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கு அப்புறமா கிடைக்கும். இதை நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல. பட்டுன்னு உங்களுக்கு உங்க குழந்தைக்கு வந்து என்ன படிக்கணும் அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, அதை வந்து நீங்க படிக்க வைக்கலாம். இது ஒரு என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதனால உங்களுக்கு வசதி போல நீங்க எது உங்களுக்கு சூட் ஆகுதோ நீங்க அப்படி யூஸ் பண்ணலாம். இப்ப நான் இந்த ஃபுல் வீடியோல இவ்வளவு நான் சேவிங் சொல்றேன். போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட், பேங்க் ரெக்கரிங் டெபாசிட், எஃப்டி,
அப்புறம் வந்து நம்ம என்ன சொல்றது எல்ஐசி, இதெல்லாம் நான் சொல்லிருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு சூட்டோ அதுதான் நான் உங்களை வந்து நீங்க வந்து எடுத்து வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். எல்லாமே நான் என்னால முடிஞ்சது நான் என்னென்ன செஞ்சிருக்கேன், என்னோட சேலரி, என்னுடைய வந்து வீட்டுல இருக்க ஒரு ஃபைனான்சியல் கண்டிஷன் பத்தி தான் நான் இப்படி எல்லாம் சேவ் பண்றேன். உங்களுக்கு எது முடிஞ்சது, உங்களுக்கு எது சூட்டபிளோ அதுல ஏதாவது ஒன்று எடுத்து நீங்க வந்து கடைப்பிடிச்சு வந்தா உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நான் அவங்களுக்கு வந்து சொல்றேன், எங்க அம்மா அப்பா வந்து அவங்க வந்து சம்பாதிச்சதுல வச்சுதான் அவங்க வந்து எந்த ஒரு லோனும் வாங்கல, யார்ட்டையும் போய் கடன் வாங்கல, கை மாத்த கடன் வாங்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி யார்ட்டையும் போய் கடன் வாங்கல. எந்த ஒரு என்ன சொல்றது கமிட்மெண்ட்ல அவங்க விழுல. அவங்க அவங்க சம்பாதிச்சாங்க, சேவ் பண்ணாங்க. இதே மாதிரிதான் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி, அப்புறம் இந்த பேங்க் ரெக்கரிங் டெபாசிட் இப்படிதான் போட்டு அவங்க வந்து நிறைய நிலபலம் வாங்கினாங்க, வீடு கட்டுனாங்க, எங்க 5 பேருங்க வளர்த்தாங்க, எங்களை நல்லா படிக்க வச்சாங்க. இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. ஆனா அந்த காலத்துல லோனுன்னு பேச்சுக்கே இடமே இல்லை. அப்படி அவங்க இருந்தாங்க. இப்ப இந்த காலத்துல என்ன வந்து நம்மளுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குதுன்னா பட்டுன்னு ஒரு வீடு வாங்கி போட்டுரும். அது இஎம்ஐல ஒரு கமிட்மெண்ட் 20 வருஷம் போயிட்டுரும். ஒரு கார் லோன் வாங்க, கார் லோன் 5 வருஷம், ஒரு வீட்டுக்கு வந்து தேவையான எல்லாமே இஎம்ஐ, எல்லாமே இஎம்ஐ. அது ரொம்ப என்ன அது ஒரு சரியான ஒரு இது நான் சொல்ல மாட்டேன். ஆனா நம்மளது கண்டிஷன் அப்படி. ஆனா இதுவரையும் நான் அந்த ஒரு இஎம்ஐல நான் எதுலையும் நான் வந்து நான் விழுல. ஏன்னா வந்து எந்த ஒரு குறிக்கோள் தான் என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் தான், காசு இருந்தா போய் வாங்க, இல்லைன்னா கம்முன்னு அதுக்கு சேவிங் பண்ணு, தென் வாங்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஐபோன் வாங்கணும் 1 லட்சம் இருக்கு. ஐபோன் பட்டுன்னு என் பேங்க்ல அக்கௌண்ட் இப்போ இவ்வளோ சேவிங் பண்ணி பட்டுன்னு போய் நான் வந்து 1.5 லட்சம் ஒரு ஐபோன் வாங்க முடியாது. அதுக்குன்னு நான் ஒரு குறிக்கோளை வந்து மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணி அந்த பர்டிகுலர் டைம்ல போய் வாங்க பாரு, அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கு இருக்குது காசுன்னு போய் நான் வாங்க மாட்டேன் அப்படி. இதுதான் என்னுடைய ஒரு என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பழக்கம். நான் அதுதான் கடைப்பிடிச்சு இத்தனை வருஷமா நான் வரேன். நான் எந்த ஒரு பொருளும் அதுக்குன்னு நான் ஒரு டைம் பீரியட் வச்சிருக்கேன். நான் ஒரு 7 மந்த்ஸோ 8 மந்த்ஸோ. இப்போ பாருங்க, நான் இதுக்கு முன்ன ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கோல்டு சேவிங் பத்தி. என்ன சீக்ரெட் சேவிங், அது வந்து நான் வந்து முதல்ல ஸ்டார்டிங்ல இருக்கிற ஒரு இதுலயே நான் சொல்லிருப்பேன் நான் உங்களுக்கு. நான் என்னன்னா வந்து எனக்கு வந்து 7 பவுன்ல வந்து ஒரு லாங் செயின் 32 இன்ச்சில் செயின் வாங்கணும். அதுக்கு நான் ஒரு ஃபுல் வருஷம் நான் சேவ் பண்றேன். நான் ஏன்னா என்கிட்ட பணம் இல்லையா, போய் பட்டுன்னு போய் 5 லட்சத்துக்கு ஒரு செயின் வாங்குறது இல்லை. நான் அது தப்பு மட்டும் பண்ண மாட்டேன். அதுக்குன்னு ஒரு சேவிங் பண்ணேன். அப்பதான் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுல ஒரு என்ன சொல்றது ஒரு 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 தனியான ஒரு ட்ரிக் அதுல இருக்குது. அதுக்குன்னு சேவ் பண்ணும். அப்போ வாங்கின வந்து அது நம்மளுக்கு வந்து வந்து நம்ம வந்து வாழ்நாள் முழுசும் நம்ம நினைச்சுப்போம், நான் இப்படிலாம் சேவ் பண்ணி இந்த பொருள் வாங்கினேன்னு. இப்படியே நான் சொல்றேன் அவங்களுக்கு. ஏன்னா வந்து நம்மள்ட்ட காசுன்னு போய் பட்டு படம் எல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்து அது வந்து நல்லது இல்லை. ஸோ இது என்னுடைய இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இது வந்து இந்த வீடியோ வந்து முதல்ல இருந்து கடைசி வரை பார்த்துட்டு இருக்கேன்னு நல்லா நான் நம்புறேன். ஸோ ஏதாவது ஒரு ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் நீங்களும் வந்து உங்க வாழ்க்கையில கடைப்பிடிப்பேன்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ மேபி இந்த மணி சேவிங் டிப்ஸ் வந்து இன்னொரு எபிசோட நான் போடுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது, தெரியல எனக்கு. ஆனா இது வந்து இப்ப நான் சொல்றது உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ இதெல்லாம் இது ஜஸ்ட் வந்து இந்த என்ன சொல்றது 2020க்கு அப்புறமா நான் வந்து சேவ் பண்ணதுன்னு தான் சொல்றேன். 2020க்கு முன்ன வந்து 2016ல இருந்து 16, 17, 18, 19, 20 அந்த 5 வருஷம் நான் பட்ட பாடு எப்படி சேவ் பண்ணேன். அதுல இருந்து அந்த 5 வருஷம் பட்டதுக்கு அப்புறமா அந்த 20ல இருந்து இன்னைக்கு 25 வர எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கிடைச்சிருக்குது. இதை பத்தி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மேபி என்னுடைய அதர் சேவிங்ஸ் இருக்குது, எல்ஐசி, இது பிபிஎஃப், இதெல்லாம் தனியா. அதனால இதுல நான் அதை சேர்க்கல. நான் இது வேணா வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறதுக்கு நான் வந்து முயற்சி பண்றேன் உங்களுக்கு. நான் இது வரைக்கும் நான் பேசிட்டு இருந்த வீடியோல வந்து நான் வந்து எப்படிலாம் பணம் வந்து சம்பாதிச்சேன், எப்படி நான் சேவிங் பண்ணேன், எந்தெந்த விதமான வந்து நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதுல வந்து வட்டி வந்து அதை வந்து எப்படி நான் ரிவர்ட் பண்ணி ரிவைண்டிங் பண்ணி எப்படி செஞ்சு அதை பற்றி தான் பேசியிருக்கேன் அவங்கள்ட்ட. நான் இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து 33 நிமிஷம் 97 செகண்ட் போயிருக்குது. நான் இங்கே நல்லா குறிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா வந்து நான் தினந்தோறும் நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு செஞ்சு கூட்டி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். நான் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், அது யூஸ்வல் நான் சொல்றதுதான். நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் வந்து ஒர்க்கிங் பர்சன். நான் காலையில இருந்து சாயந்தரம் வரை வேலை பண்றேன். நைட்டு எல்லா வேலையும் முடிஞ்சு அப்பதான் நான் ரெக்கார்டிங் வந்து வீடியோ வந்து நான் எடிட் பண்றதோ இல்லை அதுல வந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்றதோ, அதான் எந்த வேலை வந்து ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் தான் தொடங்குது. இந்த வீடியோக்கு தனியா ஒதுக்கி வைக்கிறது. ஸோ இந்த வீடியோ வந்து அப்படி தயவு செய்து எல்லாருக்கும் என்னுடைய வந்து தனிப்பட்ட ஒரு வேண்டிக்கோள்.
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது திருப்பி திருப்பி சொல்றேன்னா வந்து நான் ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்து பெரிய அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணேன். இது உங்களுக்கு எல்லாருக்கும் எங்கேயாவது ஒரு வழியில வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். இதுக்கப்புறம் நான் பேச போற ஒரு பேச்சு வந்து நான் வந்து எந்தெந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் இதில் யூஸ் பண்ணி இந்த இவ்வளோ பணத்தை வந்து நான் சேவ் பண்ணேன், அதை பற்றி தான் கொஞ்சம் அழகா டீட்டெயிலா பேச போறேன். தயவுசெய்து எண்டு வரை பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப வந்து என்னது எங்கேயாவது உங்க வாழ்க்கையில வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து 100% நம்புறேன். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நம்ம வந்து ஒரு ஒரு சில வந்து குறிக்கோளோட இருக்கணும். என்னன்னா எப்படி சொல்லணும் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் ஆன் பண்ணுவோம், அது வந்து கீழே இருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஓகே, அப்போ வந்து ப்ரொசீட் பண்ணா அது வந்து அக்செப்ட் ஆகும். அது மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளுக்குள்ளே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். என்னன்னா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து நம்ம வந்து சம்பளம் கிடைக்குது. சில பேருக்கு 1ஆம் தேதி கிடைக்கும், சில பேருக்கு 5ஆம் தேதி கிடைக்குது. எனக்கு சம்பளம் 5ஆம் தேதி தான் கிடைக்கும். ஹஸ்பண்டுக்கு சம்பளம் 1ஆம் தேதி கிடைக்கும். நம்ம என்ன செய்யணும், முதல்ல வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எந்தெந்த செலவு எங்கெங்க நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம். இட் மேபி ஏ போஸ்ட் ஆஃபீஸ், ரெக்கரிங் டெபாசிட், பேங்க் ஆர்டி, எல்ஐசி, இபிஎஃப் ஏதோ இருக்கும். அதெல்லாம் நம்ம முதல்ல குறிச்சுக்கிட்ட அது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பளத்தை வந்து 2 பேரையும் சம்பளத்தை கூட்டி வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் தனியா ஒதுக்கி வச்சிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்க பணத்தை வந்து நம்ம வந்து ஒரு 15,000 20,000 மட்டும் இடத்துல அதை நம்ம வீட்டு செலவுக்காக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் இருக்கும், லைட் பில் இருக்கும், எவ்வளவோ இருக்கும். நம்ம வெஜிடபிள் வாங்குவோம், க்ரோசரி, ரொம்ப எக்ஸட்ரா அது பாட்டுக்கு போயிடும். அதுக்கு நம்ம பணம் எடுத்து வைக்கோம் பாரு. அதுலயும் நம்ம வந்து மிச்சம் பண்ணணும். இது அவங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்றேன். நான் என்ன செஞ்சு இப்போ இத்தனை வருஷம் உள்ள பணம் சேவிங் பண்றதில்ல. இதுக்கு நான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். நம்ம தனியா எடுத்து ஒரு பணத்தை வந்து நம்ம எடுத்து வைக்கவும் பாருங்க, தனியா நம்ம செலவுக்காக, வீட்டு செலவுக்கு, கேஸ், அதுல இருந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணணும். அது முடியும், கண்டிப்பா முடியும். கொஞ்சம் உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஆனா போக போக அதை உங்களுக்கு ரொம்ப பழகிடும். நீங்க வந்து அதை வந்து நீங்க வந்து கடைப்பிடிச்சு போயிட்டே இருப்பீங்க. என்னன்னா ஒண்ணும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப நம்ம காய்கறி வாங்க போறோம். மண்டே சண்டே மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் நான்வெஜ் இருக்கும். ஏதோ நம்மளுக்கு வசதி, சிக்கன் வாங்குவோமோ, மட்டன் வாங்குவோம், ஃபிஷ் வாங்குவோமோ, இல்லை முட்டை குழம்பு பண்ணுவோம், ஏதோ ஒன்று இருக்கும். அது சண்டேக்கு ஒரு நாள். நான்லாம் வந்து வாரத்தில் வந்து ஒரே ஒரு நாள் தான் நான்வெஜ் குக் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து மண்டே டு சாட்டர்டே வந்து நான் வந்து ஒர்க்கிங் பண்றேன். அது நான்வெஜ் பண்ணுவோம். அது நிறைய ஃபிஷ், மீன் மட்டும் வறுத்து வச்சிருவேன் நான். அது எப்பப்போ கொஞ்சம் வந்து தேவைப்பட்ட நேரத்தில் வந்து அதை ஃப்ரை பண்ணி மசாலா மேரினேட் பண்ணி வச்சிருவேன் நான் ஃப்ரிட்ஜில். நம்ம டாலோ, சாம்பாரோ, ரசமோ எது வச்சாலும் நம்ம வந்து ஒரு சைடில் வந்து ஒரு ஃபிஷ் இருந்தால் சாப்பாடு கீழே இறங்கும். அது எல்லாருக்கும் உண்டு. ஸோ அது பண்ணி வச்சேன். குழம்பு வைக்கிறது, நான்வெஜ் குழம்பு ஒன்லி சண்டே தான் வைக்குவேன் நான். அது வீக் டேஸ் ஏதாவது ஹாலிடே வந்தால் சரி, வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ வந்து நான்வெஜ் வாங்கி சாப்பிடுவோம். இப்படிதான் இறந்து போவோம். அப்போ அந்த மண்டே டு சாட்டர்டே இருக்கு பாரு, அப்போ அந்த காய்கறி வாங்குவோம். அது வந்து நம்ம ஒரு லிமிட்ல காய்கறி. சில பேர் நானே செஞ்சிருக்கேன் தப்பு. நான் உங்களுக்கு சொல்லி என்னுடைய தப்பு வந்து நான் வந்து உணர்ந்துட்டேன். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம வந்து மார்க்கெட் போவோம் பாரு, எல்லா காயும் பிடிச்சி வாங்குவோம். நம்ம வாரத்தில் அந்த காலை வீணா போயிடும்ல. ஒரு பர்டிகுலர் டைம்ல அது யூஸ் பண்ண காய் வீணா போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன சொல்றது, இந்த சஸ்தான சொல்லுவாங்க, கொஞ்சம் விலை கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம், சாரி என் நடுவுனால இந்த வார்த்தைகள் வந்து ஹிந்தியில வரும். நான் ஹிந்தி ஃப்ளூவண்டா இங்க இருக்கல, பாம்பேல இருந்து. அதுக்கு நம்ம வந்து எல்லா காயும் வந்து வாங்கி கொண்டு ஃப்ரீல அடுக்கி வச்சிருவோம். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணா பாரு, சிலது வந்து வீணா போயிடும். அது தூக்கி போட வேண்டியது. அப்படி செய்யக்கூடாது. நமக்கு தேவையான காய்கறி மட்டும் வாங்கிட்டு வரணும். அது நம்ம எவ்வளவு பணம் மிச்சம் பண்ண முடியும். இது இந்த விதத்துல ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்றேன். அதே சமயத்துல வீட்டுல வந்து நம்ம அரிசி, பருப்பு, சர்க்கரை இதெல்லாம் நம்ம வாங்குவோம் பாரு, குரோசரி, சிக்கனுக்கு தேவை மசாலா ஐட்டம்ஸ், அதுவும் ஒரு அளவோட வாங்கணும். சில பேர் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருவாங்க, அது யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுல இந்த பூச்சி வண்டு எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து என்னது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை தூக்கி போடுறதுக்காக. அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா கடையில இருந்தாலும் 4 பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. வீட்டுல இருந்து அதை கடையில இருந்து வாங்கி அந்த வீட்டுல வச்சுட்டு அதை வந்து வீணாக்கிட்ட தூக்கி போட எவ்வளவு பெரிய அது தப்பு. அது பணமும் வேஸ்ட் ஆகுது. அது வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, ரொம்ப தப்பு செய்வோம். அதை நம்ம அப்படி செய்யாத, நமக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு வச்சு யூஸ் பண்ணணும். இப்படி செஞ்சல இதுல கண்டிப்பா நம்ம வந்து பணம் எங்கேயாவது ஒரு தடவை வந்து நம்ம பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும். தென் நம்ம வந்து வாங்க போறோம் கடையில, நல்ல இப்படி கடையெல்லாம் போய் வாங்கக்கூடாது. சில பேர் வந்து சூப்பர் மார்க்கெட்ல போவாங்க, நானும் பார்த்திருக்கேன். நான் போவேன் சூப்பர் மார்க்கெட். ஆனா எனக்கு தேவையான பொருள்
எந்த பொருள் எனக்கு வெளியே கிடைக்க மாட்டேது அந்த பொருள் அங்கே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில கிடைக்கும், அப்பதான் நான் சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குவேன் அந்த பொருள், இல்லைன்னா போய் வாங்க மாட்டேன். போய் சரி இது ஆஃபர்ல போடுறது ஒரு பொருள் வாங்க 2 பொருள் கிடைக்கும், வாங்கி வந்து வச்சிருவாங்க அவங்க. அது என்ன தெரியுமா, அவன் கடைக்காரன் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ சொல்றான் தப்பு. அந்த ஒன்றிலே வந்து ரெண்டு விலையோட பிரைஸ் அதுலயே ஆட் இருக்கும். அது சில பேருக்கு புரிய மாட்டேது மக்களுக்கு. போய் வாங்கியாந்து வச்சிருவாங்க. அது எக்ஸ்பைரி மட்டியலா இருக்கும். எக்ஸ்பைரி ஒரு பொருள், சில பொருள் வந்து எக்ஸ்பைரி ஆகும், அது மேல இன்னொரு ஸ்டிக்கர் ஒட்டி அது வேலிட் வந்து இன்னும் 2-3 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த வந்து நம்ம வந்து பொருள்கள் போய் கடையில சூப்பர் மார்ட்ல வாங்குறது. ஏன் நம்ம சின்ன சின்ன கடை இருக்கு, அவங்களும் பாவம் நம்மளாட்ட தான் அவங்க வந்து கடை வச்சுட்டு வேலை செய்யறாங்க. அதுல வந்து வருமானம் ஒரு மிடில் சின்ன சின்ன கடையில போய் வாங்கினால வந்து அது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாவும் இருக்கும், நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றாப்புல இருக்கும். ரெண்டாவது நான் என்ன சொல்ல தெரியுமா, இது வந்து பிறந்த நாள் எல்லாம் வருது. பிறந்த நாள் வருது இப்ப பாரு, நாளைக்கு 9ஆம் தேதி என் பெரிய பையனுக்கு வந்து 21 வயசு முடிஞ்சு 22வது வயசு தொடங்கும். அவனே சொல்றான், மம்மி எனக்கு வந்து பெருசா ஒண்ணும் வேணாம், சின்னதா வந்து வீட்டுல வந்து நம்ம வந்து கேக் வாங்கி வந்து கட்டு, வீட்டுல வந்து சிக்கன் பிரியாணி ஏதோ வாங்கி நம்ம வீட்டுல வந்து செலிப்ரேட் பண்ணலாங்க. அதுக்கு அப்படிதான் இருக்கணும் நம்ம. அப்படிதான் நான் என் பிள்ளைகளுக்கு நான் இது வரைக்கும் நான் கடந்து போயிருவேன். இல்லைன்னா இவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் வந்து சேவ் பண்ண முடியாது. எனக்கு வந்து பெரிய பெரிய பார்ட்டி அதெல்லாம் போதும், எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை எனக்கு. நம்ம வந்து வீட்லயே வந்து இப்ப பிறந்த நாள் ஆகட்டும், கல்யாணத்து நாளா இருக்கட்டும், ஏதோ ஒரு விசேஷம் வருது, இல்ல நம்மளுக்கு வந்து ஆபீஸ்ல ஒரு நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்குது, நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது, அந்த கொண்டாட்டத்தை நம்ம வந்து ஃபேமிலி மெம்பரோட வீட்டுல கொண்டாடணும். ஒரு சின்ன ஒரு கேக் வாங்கி வந்து சாப்பிடலாம், இல்ல நம்ம வந்து பிரியாணி பண்ணலாம், இல்ல நல்ல ஒரு குக் பண்ணி வீட்லயே நம்ம எல்லாம் நம்ம ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டா வந்து அதுல இருக்க சந்தோஷமே வேற ஒரு சந்தோஷம். நம்ம கடையில போய் வாங்கின அந்த பணம் செலவு பண்றோம், அதுல வந்து ஒன் டைம் தான் நம்ம வந்து ஒரே டைம் தான் போய் சாப்பிட முடியும். வீட்டுல வந்து நல்லா குக் பண்ண வந்து நம்ம வந்து அழகா வயிறு நிறைஞ்சு சாப்பிடலாம், மத்தியானமும் சாப்பிடலாம், நைட்டும் சாப்பிடலாம் இல்லையா. இப்போ ஒரு பிரியாணி பண்ணால நான் வந்து மத்தியானமும் சாப்பிடுவோம், அதே சாப்பாடு வந்து நைட்டும் வச்சுக்கோ, நம்மளுக்கு எவ்வளவு பணம் மிச்சமாகுது. அதே பிரியாணி நீங்க வந்து கடையில போய் வாங்கிட்டு வந்து அது குவாலிட்டி கம்மியா இருக்கும், அதுல வந்து நம்மளது வயிறு வேற கடுபடாயிடும், வயிறு வேற வீணா போயிடும், டாக்டர்கிட்ட போய் பணம் கொடுத்து வந்து மருந்து வாங்கணும், எவ்வளவு நஷ்டம் அதுல. அதுக்கு என்ன, வீட்டுல சிம்பிளா நம்ம செலிப்ரேட் பண்ணணும், அது நம்ம நிறைய பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும். இது ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த ஒரு விசேஷம் சில பேர் வந்து ஹோட்டலுக்கு போய் பெரிய ஒரு கல்யாணம் மாதிரி அந்த பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. அதெல்லாம் இப்படி செஞ்சாலும் எவ்வளவு பணம் வேஸ்ட் ஆகுதுங்களா பண்ணுங்க. ஒரு வருஷத்துல ஒரு தடவை வருது பிறந்த நாள், வருஷத்துல ஒரு தடவை வருது கிறிஸ்துமஸ், வருஷத்துல ஒரு தடவை வருது நியூ இயர், வருஷத்துல ஒரு தடவை வருது தீபாவளி. இதுக்கெல்லாம் போயில மக்கள் வந்து அப்படி பணத்தை வீசி செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் தப்பு. அப்படியெல்லாம் செஞ்சு அந்த வாழ்க்கையில வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம வந்து உட்காந்து நினைச்சு பார்ப்போம், நான் இப்படியெல்லாம் செலவு பண்ணேன், அதெல்லாம் வேஸ்ட், நம்மளால சேவ் பண்ணி வச்சா இன்னைக்கு நம்ம நல்லா இருப்போம். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சில பேர் அடுத்தவங்க வந்து செலவு பண்ணுவாங்க பாரு, அதை வச்சு நம்மளுக்கு செய்யக்கூடாது, அவங்களுக்கு போட்டியா நம்ம செய்வோம், அது தப்பு. அவங்க செஞ்சா போதும், அவங்களுக்கு இஷ்டம், அவங்க நம்ம வந்து நம்மளது தகுதி, நம்மளது பைனான்சியல் கண்டிஷன் எப்படி, அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய பணத்தை சேவ் பண்ண முடியும். நம்ம வந்து ஃபியூச்சர் லைஃப் நம்மளது எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப எனக்கு வயசு 51, நான் மிஞ்சி வேலை செஞ்ச வந்து 60 வயசு வரை வேலை செய்ய நான் ஒரு கண்டிஷன்ல. ஆனா என் வீட்டுல வந்து என் பசங்க எல்லாம் சொல்ல, இல்ல மம்மி என்னை வந்து நல்லா படிக்க வச்சுட்டீங்க, இப்ப நீனும் டேடி வந்து ஹஸ்பண்டுக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகுது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும் 60 ஏஜ் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இந்தியால. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு கம்பெனியை பொறுத்து தான் அது. ஆனா நான் நினைச்சிட்டே இருக்கேன், நான் வந்து 60 வயசு வரை இங்க வேலை செய்யணும் இந்த கம்பெனிலன்னு நான் வந்து ஒரு குறிக்கோளா இருக்கேன். அது தெரியல, எல்லாம் கடவுள் சித்தம் தான் அது. பசங்களுக்கு வந்து இப்ப பெரிய பையன் வந்து அவன் வந்து வேலையும் செய்யறான், ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸும் பண்றான். அந்த வச்சு அவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அவன் இப்பயே சொல்ல, மம்மி எனக்கு வந்து நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுவேன் 2 வருஷத்துல, நீ வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றான். ஆனா நான் என்ன சொல்லியிருந்த, எனக்கு கை கால தெம்பு இருக்க வரையும் நான் வேலை செய்வேன், என்னால முடியலன்னா அப்ப பாத்துக்கலாம்னு அப்படியே நான் சொல்லிட்டே இருக்கேன். நம்ம வந்து உழைக்கணுங்க. உழைக்கல நான் பணம் எங்கேயுமே நம்ம சம்பாதிக்க முடியாது. சில பேர் வந்து பணம் நினைக்கிறாங்க வந்து அவ எப்படி இருக்காளோன்னு. ஆனா அவங்க வந்து அந்த நிலைமைக்கு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. காலையில நான் வந்து 4:30 மணிக்கு எழுந்திரிக்கேன். இப்ப ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஒண்ணும் இல்லை, சாரி ஸ்கூல் இல்லை, என் பசங்க எல்லாம் காலேஜ் தாண்டிட்டாங்க.
காலேஜ் எல்லாத்துக்கும் நான் அழகா வந்து ஒரு 4:30 மணி 5 மணி தான் வந்து பெட்டை விட்டு வெளியே வரேன். நான் அதுக்கு முன்னால 4 மணிக்கு எழுந்திரிச்சாதான் என் பையன் வந்து 6:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புவான் காலேஜ் போறது. 8 மணி லட்சம் இருக்கு. இப்ப வந்து எல்லாம் ஒரு நார்மல் ஒரு தனி ஒரு லைஃபை நான் வந்து இப்ப வந்து நான் வந்து வாழ்றேன். நான் என்னன்னா வந்து நான் பெட் விட்டு வர டைம் வந்து கிச்சனுக்கு வர டைம் வந்து 5 மணி, ஒரு சில டைம் 5:15 கூட வேலை முடிஞ்சிருது. வேலை முக்காலுக்கு நான் வீட்டை விட்டு கிளம்பி விடுறேன். வந்து நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் காலையில இருந்து நைட்டு வர நம்ம வந்து ஓடி ஓடி உழைச்சு சம்பாதிக்கிறோம். நம்ம அந்த சம்பாதிக்க வந்து நம்ம மிச்சம் பண்ணி நம்மளுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம வந்து வேலைக்கு போக முடியாது, வீட்டுல இருக்கணும். அப்ப நம்ம சம்பாதிச்சு வச்ச பொருள் பணம் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். நம்ம யார்ட்டையும் போய் நம்ம வந்து ஒரு ரூபா வந்து நம்ம கடன் வாங்குற தேவையில்லை. இல்ல யாரையும் நம்பி நம்ம இருக்க வாழ்க்கை இல்லை. இது வந்து நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழறதுக்கு இல்லை, இப்ப நம்ம சேவிங் பண்ணணும். அப்பதான் நம்ம ஒரு ஆடம்பர வாழ்க்கை வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம நம்ம இருந்து வாழ முடியும். இதெல்லாம் வந்து பெரிய கஷ்டங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து எங்க அப்பா வந்து 2001 எங்க அப்பா இறந்தாங்க. எங்க அப்பா கடைசி எங்க அப்பா வந்து பிஎம்சில ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் கிடைச்சது, மாசம் மாசம் பென்ஷன். எங்க அப்பாவுக்கு அப்புறம் அது எங்க அம்மாவுக்கு அந்த பென்ஷன் கிடைச்சு. எங்க அம்மா வந்து இப்ப 5 வருஷம் ஆச்சு இறந்து. 2021 எங்க அம்மா இருந்தாங்க. எங்க அப்பா 2001 இறந்தாங்க. எங்க அப்பா இருந்துக்காம எங்க அம்மா வந்து 20 வருஷம் வாழ்ந்தாங்க அந்த பென்ஷன் வச்சு. அவங்க கடைசி நிமிஷம் வரை அவங்களுக்கு கை கொடுத்து அவங்க பென்ஷன் தான். எந்த ஒரு பையன்கிட்ட இருந்தும் அவங்க வந்து பணம் வாங்கல, எந்த ஒரு பொண்ணுகிட்ட இருந்தும் பணம் வாங்கல. யாரை நம்பி இல்லை. அவங்களுக்கு கை கொடுத்தது அவங்க ஹஸ்பண்டோட பென்ஷன் தான். அதுல தான் வந்து அவங்க சின்ன சின்ன வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சிருந்தாங்க என்ன மாதிரி. இல்லைங்க, அவங்களது கிளைம் இன்னைக்கு இருக்குது. யாரும் இன்னும் கிளைம் பண்ணணும் அப்படி இப்படி. ஏன்னா எங்க எங்க குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு என்ன சொல்றது, சொல்ல வரல எனக்கு கரெக்டா, ஒரு போட்டி பொறாமையோட எல்லா சொத்துக்கள் எல்லாம் அப்படி எப்படி இருக்குது. அது என்னைக்கு அது வந்து முடிவு பண்ணி அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கு போவா, அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா, எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவங்களது பென்ஷன் இன்னும் க்ளோஸ் பண்ணல. அது ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகிடும். அது ஒருத்தர் வந்து இப்போ ஒரு பர்சன் வந்து வாங்கலன்னா பென்ஷன் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிடும். பென்ஷனு அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்குது ஆர்டி, அதுவும் அப்படி இருக்குது. அது இல்லாத வந்து இந்த என்ன சொல்றது, அது என்னது எங்க வாயில வரமாட்டேது தெரியும். 7 இயர்ஸ்க்கு போட்டா டபுள் ஆகும். அது அமௌண்ட் கேபிஎஃப் என்னமோ தெரியல எனக்கு சரியா. போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அது அது இன்னும் அப்படி கிடையாது. யாரும் கிளைம் பண்ணதுக்கு போல. ஆனா வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன சொல்றது, போட்டி பொறாம. நீ வந்து பணக்காரியா, நான் ஏழைவனா, நீ வந்து பெருசா, நான் பெரிய, அந்த போட்டி பொறாமையில அந்த பணம் அப்படி எப்படி இருக்குது. இப்ப பாருங்க, நான் வந்து எதுக்கு ஓப்பனா பேசுறேன்ல, எனக்கு ரொம்ப வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்க அம்மா அப்பா சம்பாரிச்சாங்க, உழைச்சி சம்பாரிச்சாங்க. இன்னைக்கு அவங்க சம்பாதிச்ச பொருளெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. நிலப்பலம், வீடு, வாசல், பணம் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. அவங்க வந்து அவங்க மேல இருந்து அவங்க வந்து அவங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அவங்க அவங்க என்ன நினைப்பாங்க, நான் உழைச்சி சம்பாதிச்சு என் பிள்ளைகளை தான் இப்படி 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 செஞ்சுட்டு இருக்காங்களே, நல்லா வந்து அதை அவங்க வந்து உட்காந்து பொறுமையா சமாதானத்தோட வந்து பங்கு பிரிச்சுக்கிட்டு அவங்க நல்லா சந்தோஷமா இல்லையேன்னு அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து எல்லாம் அப்படிதான் ஒரு தனித்தனியா பிரிஞ்சு, ஒண்ணு வந்து கிழக்கு, ஒண்ணு தெற்கு, வடக்குன்னு அப்படி போயிட்டு இருக்குங்க. என்ன சொல்றது. அது மாதிரி இல்லை. நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து, எங்க அம்மாவுக்கு வந்து கை கொடுத்தது லாஸ்ட் வர அவங்க பென்ஷன் அமௌண்ட் தான். அவங்க யாரையும் நம்பல. அது மாதிரி நானும் இன்னைக்கு என் பசங்களுக்கு நான் சொல்றேன். நான் இதுக்கு முன்ன இந்த வீடியோ நான் சொல்றப்ப நல்லா கேட்டிருப்பீங்க நீங்க. நான் ஒரு கம்பெனில வந்து 15 16 வருஷம் வேலை செஞ்சேன். 16 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த கம்பெனி வந்து எந்த சம்பளத்துல வந்து ஒரு சட்டன் அமௌண்ட் ஒதுக்கி வந்து பென்ஷன்ல போயிருக்காது. அது பென்ஷன் வந்து எனக்கு என்னைக்கு 58 வயசு ஆகும், அப்ப எனக்கு மாசம் மாசம் அந்த ஒரு பென்ஷன் அமௌண்ட் வரும். டில் த டைம் நான் இந்த உயிரோட இந்த உலகத்துல இருக்கிற வரையும் அந்த பென்ஷன் எனக்கு வந்துட்டே இருக்கும். எனக்கு பிற்பாடு வந்து என் பசங்களுக்கு அது கிளைம் பண்ண முடியும். அப்படிதான் அது நான் எழுதி கொடுத்துருக்கேன். எனக்கு அப்புறம் எந்த பசங்க, எந்த ஹஸ்பண்ட், அது கடவுள் சித்தம். அது என்னன்னு அது மாதிரி நான் வந்து நம்ம வந்து அது இல்லை. அது உங்களுக்கு எல்லாம் நீங்க கார்பரேட் கம்பெனில வேலை செஞ்சா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து சேலரியில இருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் நம்ம அப்பயே சொல்லிக்கணும். எந்த சப்போஸ் அவங்க வந்து 5,000 டிடக்ட் பண்ணாங்க, நம்ம சொன்னா 10,000 டிடக்ட் பண்ணணும். அப்ப நம்ம ஏன்னா அந்த பணம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் மாசம் மாசம் நம்மளுக்கு கிடைக்கும்ல, அதுக்காக சொல்றேன். ஸோ நீங்க என்ன நினைக்கணும், நீங்க என்ன செய்யணும்னா வந்து நம்ம வந்து பணத்தை வந்து அந்த ஒரு நல்ல ஒரு மதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பணத்தை மதிச்சாதான் பணம் நம்ம கூடயே இருக்கும். அப்படின்னா நம்ம வந்து ஹியூஜ் அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். அனாவசியம் வெட்டி வீணா செலவெல்லாம் செய்யாத வந்து அந்த பணத்தை வந்து நம்ம கண்டிப்பா சேவ் பண்ண முடியும்.
நம்ம சம்பளம் கிடைச்சது உடனே ஒரு சட்டன் அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் நம்ம ஒதுக்கி வச்சிருவோம், எல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சிருவோம். அதுக்கப்புறம் இருக்கிற அமௌண்ட் வந்து நம்ம வந்து நம்மளது வீட்டு செலவுக வச்சு அதுலயும் நம்ம மிச்சம் பண்ண முடியும். நான் அப்படிதான் செஞ்சேன். அதுதான் நான் இவ்வளவு அமௌண்ட் நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் நான் இப்போ. இன்னொன்று நான் ஒரு முக்கியமான உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்ன சொல்லணும் வந்து அப்படி இதுல சொல்லக்கூடாது, ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு நானு. நம்ம வந்து தானம் தர்மம் பண்ணணுங்க. சரி, நம்ம தானம் தர்மம் பண்ணணும் அடுத்தவங்க சொல்லிட்டு செய்யக்கூடாது. அது வந்து நம்ம உள்குள்ளத நம்ம மனசுக்குள்ள அந்த எந்த ஒரு எண்ணம் வரணும். அப்படி செஞ்சால நிச்சயமா கடவுள் நம்மளுக்கு கை கொடுப்பாரு தெரியுமா. அது எங்கேயாவது ஒரு வழியில வந்து கடவுள் நம்மளுக்கு வந்து அது டபுள் ஃபோல்டா நம்மளுக்கு பிளெஸிங் கொடுப்பாங்க. அது ஏன்னா வந்து அப்படி நான் என்ன செய்யறேன்னா வந்து உங்களுக்கு நான் வந்து யாருக்கும் சொல்றது இல்லைங்க. என் வீட்டுல என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு தான் மட்டும் தெரியும், என் பசங்களுக்கு தெரியும், வேற யாருக்கும் நான் சொல்றது இல்லை. நான் வந்து வருஷம் வருஷம் வேளாங்கண்ணிக்கு போகும்போதுல எப்படியும் ஒரு 50-100 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன். இது நான் வந்து எல்லா வருஷமும் செய்யறேன் நான். அதனால வந்து ஒரு மாசத்துல மீதி உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இது யூஸ்ஃபுல் ஆகும். நீங்களும் வந்து எந்த தர்மமா இருக்கட்டும், அது கிறிஸ்டியனா இருக்கட்டும், இந்துவாகட்டும், முஸ்லீம் எந்த எந்த ஒரு தர்மமா இருக்கட்டும், நான் எல்லா தர்மத்தையும் ஒரே மதிக்கிறேன். நான் எல்லா கடவுளும் ஒண்ணுதான். அது நம்ம தான் மனுஷங்க வந்து என்ன பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. இது இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம்னு. ஆனா கடவுள் பார்த்தா ஒரே ஒரு கடவுள் இந்த உலகத்துல நம்மள்ட்ட வந்து வழி கொடுத்து வாழ்ந்து நம்மளை வாழ வைக்கிற கடவுள் ஒரே கடவுள் தான். நம்ம வந்து தானம் தர்மம் செய்யணும். எவ்வளவு பேருக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தா அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா. நம்ம வந்து என்னதான் அவங்களுக்கு காசு கொடுத்தா எதுவும் இல்லை, காசு செலவு சாப்பாடு கொடுத்தா அவங்க வந்து எவ்வளவு ரொம்ப நன்றி. அவங்க அவங்க பாக்குறவங்க அவங்க ஒரு சிரிப்பு இல்ல, அந்த அந்த கண்ணு இருக்க அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நம்மளுக்கு சாப்பாடு கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. அது மாதிரில நம்ம வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். நான் இப்பயும் மாசம் கடைசியில வரும் பாரு சனிக்கிழமை. இப்ப இந்த மாசத்துல சனிக்கிழமை வருது, ஜூன் மாசத்துல 28ஆம் தேதி வரைக்கும். சோ வந்து நான் போய் என்னால முடிஞ்சதை நான் ஒரு சடன் அமௌண்ட் ஒதுக்கி வச்சிருக்கேன். அதுக்காக நான் போய் சாப்பாடு கொடுக்குறேன் ஏழைகளுக்கு. அது நான் வந்து ரொம்ப வருஷமா கடைபிடிச்சிட்டு வரேன். என்னால முடிகிற வரையும் நான் அதை செய்வேன் நான். அதனால வந்து வருஷத்துல ஒருத்தர் நான் வேளாங்கண்ணி போறது கண்டிப்பா போயிட்டு இருந்தேன். வருஷம் இந்த கொரோனா காலத்துல மட்டும் நான் போல நானு. அதுக்கப்புறம் எந்த 2வது பையன் 4 மாசம் குழந்தை அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் நான் வந்து வருஷம் வேளாங்கண்ணிக்கு போறேன். அங்க போய் நான் வந்து 100 பேரு, என்னுடைய பட்ஜெட் 100 பேரு, அதுக்கு மேல இருந்தா ஓகே 150 200 அவ்வளவு பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் நான் வேளாங்கண்ணியில. இது மாதிரி நீங்களும் செய்யலாம். நம்ம என்னது நிறைய டெம்பிள் இருக்குது. எனக்கு இந்த முருகன் டெம்பிள் இருக்குது, நம்ம ஸ்ரீ பாலாஜி இருக்குது. எவ்வளவு டெம்பிள்களுக்கெல்லாம் போவீங்க வெக்கேஷன் டைம்ல ஃபேமிலியோட. அங்க போயில ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளெஸிங் கிடைக்கும், உங்களுக்கு டபுள் பிளெஸிங் கிடைக்கும். அது நம்ம வந்து நம்ம அதெல்லாம் வீட்டுல நம்ம பால்கனி இருக்கும், இல்ல வீட்டு வாசல் எங்கேயாவது வச்சுனா தண்ணி வைங்க. நாய்களுக்கு போகும் வரும் தண்ணி குடிக்கும். அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுங்க ஒரு நாய்க்கெல்லாம். அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது யாருமே இல்லை. இந்த ரோட்ல இருக்கும் நாய் இல்லை, நான் ரோட்டுக்கு போய் நாய்க்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படி சொல்ல நான் உங்களுக்கு. நம்ம வீட்டுக்கிட்ட வரும் பாரு நாய்கள்லாம், அதுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. காக்காய்க்கு வந்து சாப்பாடு கொடுங்க, காக்காய்க்கு தண்ணி வைங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, தினந்தோறும் காலையில் நான் வந்து சமைச்சிட்டு வருவேன். நான் இந்த குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட் சமையல் செஞ்சுட்டு தான் வருவேன். அப்ப வந்து எவ்வளவுதான் லேட் ஆகும், ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிடுவேன் நான். அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு சின்ன ஒரு டிஷ் வச்சிருப்பேன் நான். அதுல வந்து கொஞ்சம் சாதம், கொஞ்சம் சாம்பார் எல்லாம் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி நான் வச்சுட்டு வருவேன் நான் காக்காய்க்கு. ஏன்னா வந்து டே டைம்ல பசங்க வந்து வெளியே போவாங்க, கிளாஸ் போவாங்க, வருவாங்க, அவங்களுக்கு வைப்பாங்க வைக்காது தெரியாது. என்னுடைய ஒரு திருப்திக்கும் அது மட்டும் கண்டிப்பாக, அது மழையா இருக்கட்டும், குளிராகட்டும், வெயிலா இருக்கட்டும், எந்த ஒரு காலமா இருக்கட்டும், நான் அதை வச்சுட்டு தான் வருவேன் சாப்பாடு காக்காய்க்கு. அது மாதிரி வந்து தானம் தர்மம் பண்ணுங்க. அது வாய் உள்ள ஜீவனாகட்டும், வாய் இல்லாத ஜீவனாகட்டும், மனுஷங்களாகட்டும், பறவைகளாகட்டும், இல்ல மிருகங்கள் யாரும் சாப்பாடு கொடுங்க. இது உங்களுக்கு வந்து ரொம்ப புண்ணியமா இருக்கும். நம்ம வந்து நம்ம நினைப்போம் அப்படி என்ன இது யாரு பார்க்கலாம். ஆனா வந்து நம்மளுக்குள்ள இருக்க ஒரு இன்ட்யூஷன், நம்ம கடவுள் நம்மளுக்கு ஒரு மனசாட்சி ஒண்ணுக்கு, நம்ம கடவுள் அவங்க நம்மள வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கானே, நீ என்ன செஞ்ச எனக்காக, நீ என்ன செஞ்ச அடுத்தவங்களுக்காக, அப்படி அவங்க கேட்பாங்க ஒருத்தர் இந்த கேள்வி. சோ வந்து நம்ம வந்து தானம் தர்மம் செய்யணும், கண்டிப்பா செய்யணும். நம்மளுக்கு வந்து பண்டிகை காலத்துல வந்து சில பேர் போய் ட்ரெஸ் வாங்க, காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் வாங்குவாங்க. அதெல்லாம் எதுக்கு? அது எதுக்கு? ஒரு நாள் வேஷத்துக்காக, ஒரே ஒரு நாள் வேஷத்துக்கு. கல்யாணம் ஒரு நாளைக்கு, அந்த ஒரு நாளைக்கு கல்யாணத்துக்காக போய் 5 10 அதுக்கு போய் பட்டு சாரி வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் கிறிஸ்துமஸ் ஒரு நாளைக்கு வருது, அதுக்குன்னு போய் பெரிய அமௌண்ட் கொடுத்து பெரிய ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு? இல்ல.
நான்லாம் அப்படி செஞ்சேன்னா இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் நான் சேர்த்து வச்சுக்க மாட்டேன். நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. நான் கண்டிப்பா நான் சொல்றேன். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ ஆடம்பரமா இதுல ஷாப்பிங் எல்லாம் பண்ணியிருந்தால நான் இன்னைக்கு இந்த ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நான் சேவ் பண்ணியிருக்க மாட்டேன் நான். உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்றேன் நான். நிறைய நான் இருக்கிறது பாம்பேல. இந்த வீடியோ கடை பார்க்குறவங்களுக்கு தெரியும். சில கடைகள் இருக்குது. அங்க வந்து நம்ம வந்து மாசம் மாசம் ஒரு சீட்டு அமௌண்ட் போட்டால ரூ. 1000 போட்டா இல்ல 5000 போட்டா 2000 போட்டா 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த அமௌண்ட் எவ்வளவு சேருது நம்மளுக்கு சேருதுல அந்த அமௌண்ட் பிளஸ் வந்து நீங்க வந்து எவ்வளவு ₹1000 நீங்க மாசம் மாதம் செய்யும் அந்த அமௌண்ட் ரெண்டு சேர்த்துல ஒரு டோட்டல் அமௌண்ட். அந்த டோட்டல் அமௌண்ட்ல வந்து நீங்க வந்து நல்ல நல்ல சாரீஸ் வாங்கலாம், நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம். நிறைய கடை இருக்குது. இல்ல நீங்க வந்து விசாரிச்சு பார்த்தா நீங்க இருக்கிற ஏரியால நீங்க விசாரிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த வேலை. நான் தான் அப்படிதான் செய்யறேன். நான் ஒரு 10 சாரி வாங்கிட்டு வந்தால அந்த சாரி தான் வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது நிறைய கிறிஸ்மஸ்க்கு யூஸ் ஆகுது, நியூ இயருக்கு எல்லாம் யூஸ் ஆகுது. இந்த கேஷுவல் ட்ரெஸ் எல்லாம் வந்து நீங்க எப்பயும் வாங்க. இப்ப நான் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி இப்ப 3 வருஷம் தாண்டி 4வது வருஷம் தொடங்குது. இது வரைக்கும் எனக்குன்னு ஒரு ட்ரெஸ் நான் வாங்கல இந்த 4 வருஷத்துக்கு நான் சொல்றேன். எது நான் வந்து யூஸ் பண்ணினாலும் அதை தான் வந்து துவைச்சு நான் யூஸ் பண்ணிட்டு பண்றேன். இது வரைக்கும் எனக்குன்னு ஒரு ட்ரெஸ் நான் வாங்குறதில்லை இந்த 4 வருஷமா சொல்றேன். 2022, 23, 24, இப்ப 25 மே மாசம் ஜூன் மாசம் இன்னைக்கு தேதி வந்து 7வது. இதுவரை எனக்குன்னு ஒரு ட்ரெஸ் நான் வாங்குனது இல்லை. ஏன்னா என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குது. நம்ம பார்த்துக்கணும். நம்மள வந்து எது தேவையோ அதுதான் போய் வாங்கணும். ரொம்ப போய் இல்லை அப்படி காஸ்ட்லி திங்ஸால வந்து நம்ம வந்து பணத்தை வந்து வேஸ்ட் ஆக்குறோங்க நம்ம வந்து. நம்ம வந்து எங்க நம்ம வந்து அனாவசிய செலவுலாம் செய்யறோம்போ அதெல்லாம் கட் ஷார்ட் பண்ணிடணும் நம்ம. அப்ப வந்து நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். இது நீங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ரொம்ப தான் கஷ்டமா இருக்கும். அது நல்லா நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆனா போக போக இது ஒரு பழக்கமாயிடும் உங்களுக்கு. அப்படி சேவ் பண்ண வந்து நீங்க வந்து நிறைய பணம் சேவ் பண்ண முடியும். இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து பொறுமையா கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள் வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் என் வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் இந்த வீடியோ. ஏன்னா நான் வந்து நிறைய இதுல வந்து நான் இந்த எஃபர்ட் போட்டிருக்கேன் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்காக. வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி பேசுறதை விட வந்து நம்ம எடிட்டிங் பண்றோம் பாரு நைட் டைம்ல வந்து அதுதான் பெரிய ஒரு என்ன சொல்றது சாக்ரிஃபைஸ் நான் பண்றது இந்த வீடியோக்காக நான். ஏன்னா வந்து எங்க வீட்டுல எல்லாரும் எனக்கு ப்ரெஷ் விடுவாங்க, போதும் நாளைக்கு பண்ணி தூங்கு, நீ நேரம் ஆயிடுச்சு, 12 மணி ஆச்சு, 11:45 ஆச்சு தூங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா வெளியே நான் இல்ல இன்னும் 5 நிமிஷம் நான் முடிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு வந்து நான் அந்த வீடியோ வந்து இவ்வளோ அழகா வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக. ஏன்னா வந்து நான் வந்து வாழ்க்கையில எப்படியே நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கேன். அதுமாதிரி 4 பேருக்கு தெரியணும், அவங்க 4 பேருக்கு போய் இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். அப்போ ரொம்ப யூஸ் ஆகும் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்றேன். ஸோ எல்லாரும் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க. நான் யூடியூப்ல வந்து ஒரு ரெகக்னேஷன் எனக்கு கிடைக்கணும், எனக்கு பெரிய ஒரு ஆசை. அது வந்து உங்களால தான் முடியும். நீங்க கை கொடுக்கணும் எனக்கு. அப்பதான் நான் அந்த லெவலுக்கு நான் ரீச் ஆவேன். நான் மேற்கொண்டு வந்து இந்த இந்த மணி சேவிங்ஸ் பத்தி இல்லை இந்த கோல்டு சேவிங் பத்தி நான் இன்னொரு வீடியோவும் நான் போடுறதுக்கு நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன் நான். இப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு தாட் வரும், நான் இவ்வளவு 50 lakhs அமௌண்ட் சேவ் பண்ணிருக்கேன், இதை நான் என்ன செய்ய போறேன்னு. அதை நான் என்ன செய்ய போறேன்னு அதுக்குன்னு ஒரு தனியா வீடியோ நான் கிரியேட் பண்ண போறேன் நான். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெண்டு வீடியோ நீங்க பாப்பீங்க. நான் இந்த 50 lakhs அமௌண்ட் நான் சேவ் பண்றேன், இது வந்து நான் எந்த இடத்துல போட்டு நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், இது ஒரு வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ரெண்டாவது வந்து நான் வந்து இன்னும் என்னென்ன வந்து வழியில வந்து நான் இந்த பணத்தை வந்து நான் வந்து டபுள் ட்ரிப்பிளா பண்றேன்னு அதை பத்தி நான் வீடியோ உங்களுக்கு நான் போட போறேன். ஸோ இந்த வீடியோல போய் பாருங்க, எந்த சேனல்ல போய் பாருங்க. நீங்க நான் இது வரைக்கும் வந்து 103 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். லாஸ்ட் ஒரு 6 மாசம் ஆச்சு நான் இந்த சேனல் கிரியேட் பண்ணி. நான் 103 இந்த வீடியோஸ்ல வந்து நிறைய வந்து மணி சேவிங்ஸ் பத்தி நான் பேசியிருக்கேன், கோல்டு சேவிங் பத்தி பேசியிருக்கேன், நிறைய மோட்டிவேஷன் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் போய் பாருங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகட்டும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களது ஆதரவுக்கு நான் வந்து நான் வந்து நன்றி கடனா பட்டிருக்கேன் வாழ்க்கை முழுசும். ஸோ எல்லாருக்கும் வந்து திருப்பி ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போய் நேற்று யூடியூப் ஸ்டுடியோல போய் நான் பார்த்தேன். நான் எனக்கு மட்டும் லாஸ்ட் போட்ட வீடியோ இருக்குல்ல இந்த கோல்டு சீக்ரெட் சேவிங்ஸ்னு, அதுல வந்து 50 வியூஸ் வந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு லைக் வந்துருக்கு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க தயவு செய்து.
லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். எனக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் கமெண்ட்ஸு கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எனக்கு கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் இது வரைக்கும் நான் பேசியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோ ஏதாவது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ இல்லை ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. அது எனக்கு படித்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.